மிகச்சிறந்த ஒரு தலைமை உரையை நிகழ்த்தி நம்முடைய பேராசிரியர் ஐயா அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்களை நான் போற்றி வணங்குகிறேன். உங்களளவு சைவத்திலே ஊறுகிற வாய்ப்பு எனக்கு கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் என் உரையிலே தவறுகள் எதுவும் இருந்தால் பெருமனதோடு அதை பொறுத்தருள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்புக்குரிய காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே, என்னுடைய விருப்பத்துக்குரிய சிந்தனையாளராக இருக்கக்கூடிய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே, தன்னுடைய இனிய குரலாலே இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைத்து இன்றைக்கு எல்லா இடங்களிலும் அவருடைய உரை கேட்க பலரும் ஆசைப்படும்படியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சகோதரி அவர்களே, சபையிலே வீற்றிருக்கிற மற்ற பெரியவர்களே, மலேசியாவிலே இருந்து வருகை தந்து இந்த விழாவிலே கலந்து சிறப்பிக்கிற எதிரொலி வரக்கூடாது. விழாவை சிறப்பிக்கின்ற டாக்டர் ஜெயபாலன் தம்பதிகளே, பாலாம்பிகை அம்மாவினுடைய குடும்பத்தை சார்ந்த பெரியோர்களே, வந்திருக்கக்கூடிய பெரியோர்களே, தாய்மார்களே, அறிஞர்களே, குழந்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு சார்ந்த வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். ஒரு தாயினுடைய வாழ்வு என்பது ஒரு தவம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நம்முடைய அம்மா அளவு கூட இருக்க தேவையில்லை. தேவார திருவாசகங்களிலே ஊறி, பக்தி நெறியிலே ஊறி, இறை பக்தியிலே தன்னை மறந்து நிற்கக்கூடிய நம்முடைய பாலாம்பிகை அம்மா என்று கூட இல்லை. ஒரு சாதாரண குடியானவளாக இருக்கக்கூடிய தாயினுடைய வாழ்வும் தவம்தான். அப்படி இருக்கிற பொழுது ஒரு உயர்ந்த தாய் 90 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே வாழ்ந்திருக்கிறார் என்கின்ற அந்த சிறப்பை பிள்ளைகளெல்லாம் சேர்ந்து கொண்டாடுவது என்பது நம் மண்ணுக்கு கிடைத்த ஒரு நல்ல வரம் என்றே நான் கருதுகிறேன். அந்த தாயாரும் அந்த தாயாருடைய பிள்ளைகளும் அவர்களுடைய சந்ததிகளும் இன்னும் பல்லாண்டு காலம் இந்த பக்தி நெறியை வளர்த்து வாழ வேண்டும் என்று நான் பிரார்த்தித்துக் கொள்கிறேன். திருவாசகம் பற்றி பேச வேண்டும் என்று சுவாமிகள் எனக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். 3 பேர் இந்த சபையிலே இல்லாமல் இருந்திருந்தால் நான் துணிவாக பேசியிருப்பேன். அதிலே முக்கியமானவர் நம்முடைய பேராசிரியர், அடுத்தது நம்முடைய பாரதி கிருஷ்ணகுமார், அடுத்தது சகோதரி இந்திரா அவர்கள். நான் சாதாரணமான ஒரு பேச்சாளர். நான் உண்மையாகவே நான் ஒன்றும் ஒரு பொய்மையான அவையடக்கம் சொல்கிறேன் என்று தயவு செய்து நினைக்காதீர்கள். எனக்கு என்னை தெரியும், அதனால் சொல்லுகிறேன். காணாமல் வேணதெல்லாம் கத்தலாம், கற்றோர் முன் கோணாமல் வாய்திறக்க கூடாது என்கிறார் அவ்வை. படித்தவர்கள் இல்லாத சபையிலே பேசிவிட்டால் நான் தான் பெரிய பேச்சாளர். இப்படி பேச்சாளர்கள் எல்லாம் அமர்ந்திருக்கக்கூடிய சபையிலே பேசுவதென்பது எனக்கு ஒரு பெரிய சங்கடமான காரியம். பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்கால், கீச்சு கீச்சென்னும் கிளி. இந்த வெண்பாவை பாடுவதற்கு ஔவையாருக்கு நிகர் வேறு ஒருத்தரும் கிடையாது. எப்படி இந்த வார்த்தைகள் வந்து விழுந்தது என்று நினைப்பேன். ஒருவன் ஒரு கிளி வளர்த்தான், அதற்கு பேச சொல்லி கொடுத்தான், அது நன்றாக பேசியது. ஒரு நாள் வீட்டுக்காரன் இல்லாத நேரத்திலே ஒரு பூனை அந்த கிளியை பிடிக்க பாய்ந்தது. நன்றாக பேச தெரிந்த கிளிதானே, அது தன்பாட்டிலே பேசும், ஐயோ அயலவர்களே வாருங்கள் என்றெல்லாம் கூப்பிடும் என்று சில பேர் எதிர்பார்த்தார்கள்.
பூனை பாய்ந்தவுடனே கிளி அதுவரை தான் கற்ற மொழியை மறந்து தன் சொந்த பாசையிலே பேச ஆரம்பித்தது என்றார் ஔவையார். பேச்சு பேச்சென்னும் பெரும்பூனை வந்தக்கால் கீச்சு கீச்சென்னும் கிளி. இன்றைக்கு பெரும்பூனைகள் சிலை இருக்கிற சபை, நான் கிளி. ஆகவே நான் கீச்சு கீச்சென்றால் அது என்னுடைய குறை அல்ல, அவர்களுடைய குறை என்பதை சபை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது நான் சபையிடம் கேட்பது, நீங்கள் காட்டுகிற ஆர்வம்தான் என்னை பேச வைக்கும். கேட்கிறவர்கள் எதுவிதமான பாவங்கள் இல்லாமல் இருந்தால் பேச்சாளன் வற்றி போவான். ஆகவே நான் சாதாரண விஷயங்களை பேசினால் கூட ஏதோ சிறந்த வேத விஷயங்களை பேசுவதாக நினைத்து நீங்கள் ஆதரித்து என்னை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் பல இடங்களிலும் சொல்வதுதான், இந்த உலகத்திலே கேவலமான விஷயங்களிலே ஆகக்கூடிய விஷயம் எது என்று கேட்டால் கேட்டு கைதட்டு வாங்குவது தான். ஆனாலும் உங்கள் ஆதரவு இல்லாமல் பேச முடியாது என்ற காரணத்தினாலே உங்களை பணிந்து, நீங்கள் விரும்பி கேட்டால் நான் பேசுவது சிறக்கும் என்று உங்களை பணிந்து கேட்டுக்கொள்கிறேன். சைவ சமயம் ஒரு உயர்ந்த சமயம். ஐயா அவர்கள் சொல்லுகிற பொழுது சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று ஐயா சொன்னார். இது எல்லா சமயக்காரரும் சொல்லுகிற ஒன்றுதான். சைவனை கேட்டால் சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்பான், கிறிஸ்தவனை கேட்டால் கிறிஸ்தவத்தின் மேல் சமயம் இல்லை என்பான், இஸ்லாமியனை கேட்டால் இஸ்லாமியத்துக்கு மேல் சமயம் இல்லை என்பான். ஆகவே இது பொதுவாக தத்தம் சமயத்தை உயர்த்தி சொல்லுகிற ஒரு வார்த்தை. அப்படித்தான் ஒரு புலவர் பாடியிருக்கிறார் என்று நாங்கள் நினைப்போம். ஆனால் அப்படி இல்லை. ஓரளவு சைவத்தை படித்து சைவத்தை விளங்கியவன் என்ற வகையிலே சொல்லுகிறேன். உண்மையிலேயே இந்த வார்த்தை ஒரு புகழுக்காக எங்களுடைய மதம் என்பதற்காக சொல்லப்பட்ட வார்த்தை இல்லை. சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்பது 100% உண்மையான ஒரு தொடர் என்பதை நான் உறுதிப்படுத்துகிறேன். சிவபெருமான் கையெழுத்து போட்டு கொடுத்தது போல நானும் வேணுமானால் கையெழுத்து போட்டு கொடுப்பேன். சைவத்தினுடைய சிறப்பு என்னவென்று கேட்டால், நான் நினைப்பதுண்டு, கொஞ்சம் ஏதாவது சரி பண்ணுங்க. சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று சொன்னதற்கு காரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு நல்ல சமயம் பின்பற்றுகிற எல்லாரையும் ஈடேற்ற வேண்டும். அது ரொம்ப அவசியம். சில சமயங்கள் இருக்கின்றன கற்றவர்களை உயர்த்தும், சில சமயங்கள் இருக்கின்றன பாமர மக்களுக்கு மட்டும் அது உரியது. அப்படி இல்லாமல் உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பேச்சுக்கே இடம் இல்லாமல் எத்தனை வகையான மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை வகையான மக்களும் உயர்வடைய வழிகாட்டுகிற சமயம் சைவ சமயம். அதனால்தான் சைவத்தின் மேல் சமயம் இல்லை என்று சொன்னார்கள். அப்படி ஒரு சமயம் வழிகாட்டுமா என்றால் காட்டும். நம்முடைய சைவத்துக்கு 2 கண்கள், ஒன்று தோத்திரம், அடுத்தது சாத்திரம். இந்த 2 கண்ணும் கொண்டு பார்க்க வேண்டும். ஒரு கண்ணால் பார்த்தாலும் காட்சி தெரியும், ஆனால் அது முழுமையாக தெரியாது. தோத்திரத்தை படிக்கிற காலத்திலேயே சாத்திரத்தையும் படிக்க வேண்டும். எனக்கெல்லாம் ஐயாவை போன்ற குருநாதர் கிடைக்காதது என்னுடைய வாழ்க்கையினுடைய அபாக்கியம். நானாக தேடி 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 கொஞ்சம் படித்தேன். சில ஆசிரியர்கள் வழிகாட்டினார்கள். காட்டிய பிறகுதான் எனக்கு தெரிந்தது, சைவத்துக்குள்ளே போக வேண்டுமானால், அதுக்குள்ளே துணிந்து நடக்க வேண்டுமானால் 2 கண் பார்வை தேவை. ஒன்று தோத்திர பார்வை, அடுத்தது சாத்திர பார்வை. தோத்திரம் என்ன என்று கேட்டால் உணர்வு சார்ந்த பகுதி, சைவத்தினுடைய உணர்வு சார்ந்த பகுதி தோத்திரம். சாத்திரம் என்னவென்று கேட்டால் சைவத்தினுடைய அறிவு சார்ந்த பகுதி. இது 2 கூறாக சைவத்தை பிரித்து வைத்திருக்கிறார்கள். தோத்திரம் ஒன்று, சாத்திரம் ஒன்று. தோத்திரம் படிக்கிறவர்கள் பக்தி பூர்வமாக இறைவனை தொடுவார்கள், சாத்திரம் படிக்கிறவர்கள் அறிவுபூர்வமாக இறைவனை தொடுவார்கள். இதை சைவ சமயம் வகுத்திருக்கிறது. 2 வகையான உவமை சொல்வார்கள். ஒன்று குரங்கு பக்தி, அடுத்தது பூனை பக்தி.
இது உங்களுக்கெல்லாம் தெரிந்ததே, ஒரு முன்னுரையாக சும்மா சொல்லுகிறேன், பிறகு திருவாசகத்துக்குள்ளே போகிறேன். குரங்கு பக்தி என்றால் என்னவென்றால், குரங்கு குட்டி குட்டியாக இருக்கிற பொழுது தாயை தான் பிடித்து கொள்ளும். தாய் குரங்கு கொப்புக்கு கொப்பு பாயும், குட்டி அதோடு சேர்ந்து போகும். பூனை குட்டி போட்டால் குட்டி பேசாமல் இருக்கும், அது ஒன்றும் அசையாது. அதை இடமாற்ற வேண்டுமா, ஏதோ அந்த இடத்திலே சரியில்லையா, இடமாற்ற வேண்டுமா, தாய்ப்பூனை அதை கவ்வி எடுத்து அதனுடைய கழுத்திலே கவ்வி எடுத்து கொண்டு போகும். பூனைக்குட்டி ஒரு ரியாக்ஷனும் பண்ணாது, பேசாமல் இருக்கும். அதை பத்திரமாக வைத்து வைத்து கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே தாய்ப்பூனை சேர்க்கும். இந்த ரெண்டு உவமையும் சொன்ன நம் பெரியவர்கள் சொன்னார்கள், சாத்திரத்தினூடாக இறைவனை அடைவது குரங்கு குட்டி குரங்கை பற்றுவது போல, பக்தியினூடாக நாம் இறைவனை அடைவது என்பது பூனைக்குட்டியை பூனை காவி கொண்டு போவது போல. ரெண்டும் தாயோடு போகிறது தானே, என்ன வேற்றுமை என்று கேட்டால், குரங்கு குட்டி தான் தாயை பற்றும், பூனைக்குட்டியை தாய் பற்றும். தான் பற்றுகிற கை வலிவினால் குரங்கு குட்டிக்கு ஆபத்து, பூனைக்குட்டிக்கு அந்த ஆபத்து என்றைக்குமே இல்லை. அதை தாய் எங்கே வைக்க வேண்டுமோ, எங்கே கொண்டு போக வேண்டுமோ அப்படி கொண்டு போய் சேர்க்கிற காரணத்தினாலே பக்தி மார்க்கத்துக்கு நம்முடைய பெரியவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாத்திரம் எவ்வளவுதான் உயர்ந்ததாக இருந்தாலும், சாத்திரம் படிக்காமல் சைவம் என்ன சொல்கிறது என்ற அந்த உண்மை ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ளவே முடியாது. ஆனால் அவ்வளவு முக்கியமான விஷயத்தை இரண்டாவது இடத்துக்கு தள்ளி தோத்திரத்துக்குத்தான் முதலிடம். அது எப்படி உனக்கு தெரியும் என்று கேட்பீர்கள். சாத்திரம் நூல்கள் செய்தவர்கள் எல்லாம் சாத்திர உண்மைகளை சொல்கிற பொழுது அதற்கு மேல்கோளாக தோத்திரத்தை தான் எடுத்து காட்டினார். நான் எப்பொழுதும் சொல்லுகிறேன் பாருங்கள், அறிவை விட உணர்வு சிறந்தது. அறிவில்லாத ஒருவன் தன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்ளலாம், என்னை போன்றவர்கள் அறிஞர் என்றும் சொல்லிக் கொள்ளலாம். அறிவில்லாமல் நாம் நம்மை மனிதன் என்று சொன்னால் ஒன்றும் தப்பில்லை, மனிதர்தான். உணர்வில்லாதவனை மனிதன் என்று சொல்ல முடியாது. ஆகவே உணர்வுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் நம் பெரியவர்கள். அறிவு பூர்வமான ஒரு செய்தியை உறுதிப்படுத்த வேண்டுமானால் உணர்வு பூர்வமாக அதை உறுதிப்படுத்த வேண்டும், அப்பொழுதுதான் அது சரியாகும் என்று நம்பியது நம்முடைய சைவம். அதைவிட இன்னும் அவர்கள் உள்ளே போய் நினைக்கிறார்கள், அறிவு உணர்வு பக்தி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, ஆண்டவனை எல்லாரும் அடைய வேண்டும். இதில் இன்னொன்றையும் நான் சொல்லிவிட்டுத்தான் மேலே போக வேண்டும். அறிவு பாதை என்று ஒன்று வகுத்திருக்கிறார்கள், உணர்வு பாதை, பக்தி தான் சிறந்தது என்று சொல்கிறீர்களே, அப்படியானால் எல்லாரும் பக்தி பண்ணிவிட்டு போக வேண்டியதானே, ஏன் சாத்திரம் மெனக்கட்டு சைவ சித்தாந்த வகுப்பு எதற்கு? இப்படி ஒரு கேள்வி வரும். ஆண்டவன் நம்மை எல்லாம் ஒரே மாதிரி படைக்கவில்லை, அதை புரிந்து கொள்ளுங்கள். நம்முடைய ஆன்மாவினுடைய கண்ம வினைக்கேற்ப நாம் எல்லாம் பிறவி எடுக்கிறோம். இத்தனை பேரும் இத்தனை வடிவான தோற்றத்தோடு, இத்தனை விதமான குரலோடு, இத்தனை விதமான சிந்தனையோடு ஒருவருக்கொருவர் தொடர்பில்லாமல் இருக்கிறோம் என்றால் காரணம் என்ன என்று கேட்டால், ஒவ்வொரு ஆன்மாவும் அந்த அளவுக்கு கண்ம வினை செய்ததோ அந்த கண்மத்துக்கேற்ப பிறவி எடுத்திருக்கிறது. ஒரு ஆன்மாவை போல இன்னொரு ஆன்மா கட்டாயம் இருக்காது என்பதனாலே தான் இத்தனை வேற்றுமைகள் வந்தன. அப்படி படைக்கப்பட்ட பொழுது நம் பெரியவர்கள் என்ன நினைத்து ஒரு உண்மையை நம்முடைய ஞானிகள் கண்டுபிடித்தார்கள். அறிவுபூர்வமாக இருக்கிற ஒருவன் உலகத்திலே பிறந்திருப்பான், அவனுக்கு நீங்கள் எதை சொன்னாலும் கேள்வி கேட்பான். உணர்வு பூர்வமாக இருக்கிறவனுக்கு கேள்வியே இல்லை. இப்படி வா உட்கார் என்றால் அவன் பேசாமல் உட்கார்ந்து அதை கேட்பான். எல்லாரும் அப்படி இருந்துட்டா பிரச்சனையே இல்லை, தனியே தோத்திரத்தை வைத்து சமயத்தை வளர்த்து விடலாம். ஆனால் எல்லாரும் அப்படி இயல்பிலே இல்லை. இயற்கை என்று ஒன்று இருக்கிறதை நாம் மாற்ற முடியாதல்லவா. இந்த 10 பேரும் உட்கார்ந்திருந்து கேட்கிறார்கள், ஆகவே நீயும் வா உட்கார்ந்திருந்து கேள் என்றால் கடவுள் மறுப்பு கொள்கையாளன் சொல்லுவான், நான் இதை கேட்க மாட்டேன் என்பான். ஏன் கேட்க வேணும் என்று கேட்பான். கேட்டால் நமக்கு கோபம் வருகிறது. ஆகவே அப்படி மறுப்பு கொள்கை அல்லது ஒன்றை ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது அறிவுபூர்வமாக ஏற்றால்தான் நான் ஒன்றை ஏற்பேன் என்று சொல்லுகிறவனுக்கும் சமயம் வழிகாட்ட வேண்டும். ஆகவேதான் நம்முடைய சமயத்திலே சாத்திர நூல்கள் பிறந்தன. 12 தோத்திர நூல்கள், 14 சாத்திர நூல்கள், மொத்தம் 26 நூல்கள். நான் கணக்கில் கொஞ்சம் வீக், நான் பிள்ளையா சொன்னால் மன்னிச்சுக்குங்க. இவ்வளவு நூல் படித்தால் காணும், சைவம் முழுசா விளங்கி விடலாம்.
இப்போ இன்னொரு கேள்வி வருகிறது, அடைய போகிற கடவுள் ஒருவன், அவனிடம் போவதற்கு ரெண்டு பாதை எதற்கு? தோத்திரம் என்று ஒரு பாதை, சாத்திரம் என்று ஒரு பார்வை, ரெண்டும் வேறு வேறாக இருந்தால் வேறு வேறு இடத்துக்கு அல்லவா போய்விடுவோம், ஒரே இடத்துக்குத்தான் போகிறதா என்று கேட்டால், நம் பெரியவர்கள் பண்ணி இருக்கிற நுட்பங்களை ஐயா இந்த தேவாரத்திலே சொன்னார்களே, நல்ல நல்ல எவ்வளவு தேடி இதெல்லாம் காணுகிறார்கள் என்று நான் ஆச்சரியப்படுகிறேன். உண்மை என்னவென்று கேட்டால், இந்த தோத்திரம் சாத்திரம் இந்த ரெண்டும் வேறு வேறு பாதையா என்றால் இல்லை. தொடங்குகிற இடம் வேறையே தவிர முடிகிற இடம் ஒன்றுதான். கண்ணப்ப நாயனார் பெரிய புராணத்திலே வேட்டையாடுகிறார். அந்த கதை எல்லாருக்கும் தெரிந்ததுதான். வேட்டையாட போகிறார். பன்றியை கொன்றுவிட்டு அதை சுடச் சொல்லிவிட்டு பொன்முகலி ஆற்றுக்குள்ளே இறங்குகிறார். இறங்கின உடனே அவருக்கு ஒரு சிலிர்ப்பு உண்டாகிறது. ஒன்றும் படிக்காதவர், அவருக்கு தோத்திரமும் தெரியாது, சாத்திரமும் தெரியாது. ஆனால் அந்த நீருக்குள்ளே இறங்கினோடனே அந்த சிலிர்ப்பு உண்டாகிறது. நான் எப்பவும் திரும்பவும் சொல்லுகிறேன், இறைவனை அடைவதற்கு படித்துத்தான் அடைய வேண்டும் என்று அவசியமே இல்லை என்பதற்கு கண்ணப்பர் ஒரு சான்று. படிக்கத்தான் வேணும் என்றும் இல்லை என்றால் அப்படியும் ஒரு சாதிப்புற கடவுளாலே படைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த கண்ணப்பர் அந்த பொன்முகலி ஆற்றிலே மலையிலே ஏறத் தொடங்குகிறார். சேக்கிழார் படிக்கிறார், பேணு தத்துவங்கள் என்னும் பெருகு சோபானம் ஏறி என்றார். கண்ணப்பர் படிகள் ஒவ்வொன்றாக கடக்க சேக்கிழார் சொல்லுகிறார், 36 தத்துவ படிகளையும் அவர் கடந்து கடந்து மேலே போனார். ஆறு பக்திக்குரிய கண்ணப்பர். பக்திக்கு அவர் தான் அடையாளம். அதான் நம்ம மணிவாசகரே இறைவனை நோக்கி பாடுகிறார், அப்பா என்னை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய், எனக்கு இன்றைக்கு வரைக்கும் அந்த ரகசியம் புரியவில்லையே என்கிறார். கண்ணப்பன் மாணிக்கவாசகர் தேடி வந்து நீ என்னை ஆட்கொண்டாயே, புறம்புறம் திரிந்த செல்வமே சிவபெருமானே, என்னை நீ எப்படி ஏற்றுக்கொண்டாய்? சிவபெருமான் கேட்டிருப்பார் பொழுது, ஏண்டா ஏற்றுக்கொள்ளப்படாதா என்ற உடனே அவர் சொல்லுகிறார், நல்ல 5 ஸ்டார் ஹோட்டலில் போய் அந்த தரத்தான ஒரு சாப்பாடை சாப்பிட்டவன் வீதி ஓரத்தில் இருக்கிற பெட்டி கடையில் போய் அந்த சாப்பாடை சாப்பிடுவானா? அங்கே சாப்பிட வசதி இருந்து இங்கே சாப்பிடுவானா? நீ கண்ணப்பனை ஆட்கொண்டவன், கண்ணப்பனை ஆட்கொண்ட உனக்கு எப்படி என்னை ஆட்கொள்ளுகிற மனம் வந்தது? 5 ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்டவன் அல்லவா நீ, என்னையும் போய் கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறாயே என்று வியக்கிறார். நான் அந்த பாட்டை ரொம்ப ரசிக்கிறது உண்டு. கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டருளி வண்ணப்பணித்து என்னை வா. கூப்பிட்டாராம் சிவபெருமான், வண்ணப்பணித்து என்னை வா. இதுக்கு பிறகு போடுற வரி இருக்கு பாருங்க, அதில் தான் மணிவாசர் வியப்பு தெரியுது. வா என்ற வான் கருணை என்றார். இவ்வளவு கருணை இல்லாமல் கண்ணப்பனை பார்த்தா எனக்கு என்ன பிடிக்காது, நீ பெரிய ஆள் ஐயா, அதனால தான் அவனுக்கு அப்படி ஒரு பக்தனை பார்த்த பிறகு என்னையும் கூப்பிடுகிறாய். வா என்ற வான்கன்றுனை சுண்ணப்பொன் நீற்றற்கே சென்றுதாய் கோத்தும்பி. இது பக்தியிலே போனவர் எங்கே போய் சேர்கிறார்? தத்துவப்படியை கடக்கிறார். இதுதான் பக்தி மார்க்கத்திலே சொன்ன செய்தி. தத்துவ மார்க்கம் என்ன சொல்லுகிறது என்றால், மெய்கண்ட தேவர் சிவஞான போதம் தொடங்குகிறார். நான் மறந்தா சூத்திரத்தை ஐயா சொல்லி தருவார்ன்ற நம்பிக்கையிலே தொடங்குகிறேன். அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் ஆராய்ச்சி, அறிவாராய்ச்சி தொடங்கிவிட்டது. முதல் சூத்திரம் இதை வச்சு எத்தனை புஸ்தகம் பண்ணிட்டாங்க தெரியுமா? அவன் அவள் அது எனும் அவை மூவினமையின் தோற்றிய திதியே ஒடுக்கி மலத்துளதாம் அந்தம் ஆதி என்மனார் புலவர். புத்தகத்தை மூடு. என்னையா தேவாரம் படித்தா எல்லாம் புரிஞ்சு. இது அவன் அவள் அது என்னும் அவை மூவினமையன், நமக்கு இது சரி வராது என்று நாங்கள் நினைப்போம். அப்போ தத்துவ பாதை வேறா என்று கேட்டால் 12வது சூத்திரத்துக்கு வந்து சொல்லுகிறார், செம்மலன் நோர்ந்தால் சேர ஒட்டா அம்மலம் களி அன்பரொடு மறி மாலரு நேயமும் மலிந்தவர் வேடமும் ஆலயந்தானும் அரணெனத் தொழுமே. அறிவாராய்ச்சி எல்லாம் பண்ணுகிறேன் என்று தொடங்கிவிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? போய் அடியாரில் கும்பிடு, போய் கோயிலை கும்பிடுன்றார். கோயிலை கும்பிட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமோ? தத்துவ பாதையை கடந்தார் என்கிறார். அப்போ என்ன நடக்கிறது? நம்முடைய பக்தி மார்க்கம் போய் முடிகிற இடமும் ஒன்றுதான், தத்துவ மார்க்கமும் போய் முடிகிற இடமும் ஒன்றுதான் என்பதுதான் சைவத்தினுடைய தனிச்சிறப்புகளிலே ஒன்று.
இந்த சைவ சித்தாந்த தத்துவம் கடவுளை அடைய 4 பாதையை சொன்னது. 4 பாதைகளை வகுத்து தந்தது. அதுக்கு சைவ நாட்பாதங்கள் என்று பெயர். நீங்கள்லாம் சித்தாந்தம் படிக்கிறவர்கள் பயந்து பயந்து தான் சொல்லுகிறேன். சைவ நாட்பாதங்கள் என்று பெயர். 4 விதமாக கடவுளை கும்பிடலாம். நான் இது சொன்ன பிறகு நீங்கள் வீட்டில் போய் நினைச்சு, இப்படி ஒரு சமயத்தை வழிபாட்டை வேறு எந்த சமயாவது வகுத்து தந்ததா என்று சொல்லுங்கள். இருக்கக்கூடாது என்று நான் ஒன்றும் பிடிவாதம் பிடிக்கவில்லை. இருந்தால் நான் அதை தலையிலே தூக்கி வைத்து கொண்டாடுவேன். அது எந்த சமயமாக இருந்தாலும் கொண்டாடுவேன். கடவுளை அடைவதற்கு 4 வழி இருக்கிறது. கும்பிடு. எப்படி கும்பிடலாம்? 1 சரியை வழிபாடு, 2வது கிரியை வழிபாடு, 3வது யோக வழிபாடு, 4வது ஞான வழிபாடு. இது நாங்கள் எல்லாம் சின்னல படித்ததான். சரியை, கிரியை, யோகம், ஞானம், சைவ நாட்பாதங்கள். சரி, எனக்கு இதை ரொம்ப இவ்வளவு கஷ்டமாக வச்சு விளங்க எனக்கு விருப்பம் இல்லை. எளிமைப்படுத்த வேணும் என்று என்ன ஆசை. சரியை வழிபாடு என்றால் என்னவென்றால், கும்பிடத் தொடங்குகிற ஒருவன் முதலிலே புறத்திலே தான் வணங்குவான். அது பொது இயல்பு. புறத்திலே தான் வணங்க முடியும். எடுத்தாற் போல ஏதோ பெரிய நான் ஞானியாக ஆகிவிட்டேன் என்றால் அதுக்கு அப்படி பிறக்க வேணும். புறத்திலே தான் வழிபாடு செய்ய தொடங்குவோம். இந்த பையன்களை பார்த்தால், நான் எப்பவும் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், பையன்களை பார்த்தா வீதியோரமாக பைசைக்கிளில் போவார்கள். ஒரு கோயில் வந்தால் அப்படியே அந்த ஹேண்டில்லையே ஒருக்கா எழும்பி நின்று விட்டு போயிடுவான். அவனுடைய வழிபாடு அவ்வளவுதான். எங்களுக்கு பிடிக்காது. இந்த நெத்தி நிறைய விபூதி பூசாமை இப்படின்ட்டு போறியே, ஐயர் விபூதியை கொடுத்தா இப்படி தொட்டு வைப்பான். தப்பில்லை, அதுவும் வழிபாடு தான். அதை ஏற்கிறது சைவ சமயம். அதுதான் சிறப்பு. நான் எப்பவும் சொல்கிறேன் பாருங்க, இது என்னுடைய தனி அபிப்பிராயம். ஐயா ஏற்கிறாரோ இல்லையோ, என்னுடைய தனி அபிப்பிராயம். ஆன்மீகத்தை பொறுத்தளவிலே இன்னொருவருக்கு வழிகாட்ட நீங்கள் புறப்படாதீர்கள். உங்களுடைய ஆன்ம நிலை எதுவோ அதுதான் உங்கள் வழிபாடு. பெரும்பாலும் எங்கே பிழை வருகிறது என்றால், சமயம் கொஞ்சம் தெரிந்து விட்டாலே நாங்கள் அதை கடைபிடிப்பதில்லை, மற்றவனுக்கு உபதேசிக்க தொடங்கி விடுகிறோம். அதான் பெரிய பிழை. நீ அப்படி கும்பிடு, இங்காலே கும்பிடாதே, வடக்காலே கும்பிடாதே, தெற்கால கும்பிடாதே, சுற்றி கும்பிடு, இப்படி கும்பிடு. நீ கும்பிட விரும்புகிறையா? கும்பிடு. நான் அதை பிழை என்று சொல்ல மாட்டேன். இன்னொருவனுக்கு அதை திணிக்கக்கூடாது. ஏனென்றால் கும்பிட வைக்கிற பொறுப்பை ஒரு பெரியால் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். எல்லாரையும் கும்பிட வைக்கிற பொறுப்பை ஒரு பெரியால் ஏற்றிருக்கிறார். அவருக்கு பித்தன் என்று பெயர் கொடுத்தார்கள். அவர் யார் என்றால் நடேச பெருமான். சிவருமானுடைய இந்த நடனம் இருக்கிறதே, அதுக்கு ஐந்தொழில் நடனம் என்று பெயர். தோற்றம் துடியதனில் தோயும் திதி அமைப்பில் சாற்றியிடும் அங்கியிலே சங்காரம் ஊற்றமாம் ஊன்று மலர்ப்பதத்தில் உற்ற துரோதம் நான்ற மலர்ப்பதத்தே நாடு. ஒரு சித்தாந்த பாடல், உண்மை விளக்கத்தில் வர்ற பாடல். இந்த சிவருமான் நடனம் ஆடுகிறாரே, ஐந்தொழில் நடக்குது. அப்ப சிவருமான் தொடர்ந்து டான்ஸ் எப்பவும் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். அவர் நடனம் ஆடுகிறபடியாத்தான் ஐந்தொழில் நடக்கிறது. படைத்தல், அழித்தல், காத்தல், மறைத்தல், அருளல், 5 தொழிலும் அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஏன் செய்கிறார் என்றால், ஆன்மாக்களை ஈடேற்றுவதற்கு 5 தொழில் செய்கிறார். ஒரு பெரிய வாத்தியார் இருக்கிற பொழுது நாம வாத்தியார் வேலை பார்க்கலாமோ? சிவபெருமான் அவன் முற்றறிவுடையவன், முழு தொழில் தெரிந்தவன். அவன் நம்மை பொறுப்பேற்றிருக்கிறான். நம்மை என்பது எல்லா ஆன்மாக்களையும். இதை நான் சொல்வதற்காக மன்னியுங்கள், சைவர்களை என்றும் இல்லை. இந்த உலகத்திலே எத்தனை ஆன்மாக்கள் இருக்கிறதோ அத்தனை ஆன்மாக்களையும் ஈடேற்றுகிற பொறுப்பை ஏற்றுத்தான் சிவன் ஐந்தொழில் நடனம் புரிகிறான். நான் எப்பொழுதும் சொல்வது, சைவத்தை ஒருவன் புரிந்து கொண்டு விட்டால் இன்னொரு மதத்தை அவன் ஒரு காலம் இழிவு செய்ய மாட்டான். ஒரு காலம் இழிவு செய்ய மாட்டான். என் சமயம் உயர்ந்தது என்று சொல்ல எனக்கு உரிமை உண்டு. இன்னொரு சமயத்தை நாம் தாழ்த்தவே கூடாது. ஏனென்றால் அப்படியானால் 10 சமயம் இருக்கிறதா, 10 கடவுள் இருக்கிறாரா என்றால் நாமே அதை ஒத்துக்கொள்ளுகிறவரா ஆகிவிடுவோமே. ஒன்றுதான் பொருள், ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம் என்றான் கம்பன். ஆகவே இந்த கடவுள் என்கின்ற கருத்தை அடைவதற்கு வழி முதலிலே சும்மா பொதுவில் கும்பிடுறது. பொதுவில் என்று நான் புறம் என்று சொன்னதுக்கு காரணம், அகத்தொடர்பில்லாமல் கும்பிடுவது. இப்படித்தான் கும்பிட முடியும். கோயிலை கண்டா ஒரு தரம், காரில் போய் கொண்டு ஒரு சின்ன பிரேக் கோயில் வாசல்ல. இது சரியை வழிபாடு. சரியை வழிபாடுன்றா நாம் அதுக்கு வேற விளக்கங்கள் வச்சிருக்கிறோம். ஆழமா போக போக அது வேற. சும்மா ஒரு மனதில் தொடர்பில்லாமல் கும்பிட்டுட்டு போறாயா, அது சரியை. கிரியை என்பது புறத்திலே செய்த வழிபாட்டை அகத்தோடு தொடர்பு படுத்துவது.
புறத்திலே தான் வழிபாடு செய்வது. பிறகு புறத்திலே செய்த வழிபாட்டையும் அகத்தையும் தொடர்பு படுத்துவது கிரியை. அதற்கு பிறகு அகத்தொடர்பில்லாமலே வழிபாடு, புறத்து தொடர்பில்லாமலே வழிபாடு, அக வழிபாடு செய்வது யோகம். இந்த மூன்றையும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். புறத்திலே புற வழிபாடு, அகப்புற வழிபாடு, அக வழிபாடு. புற வழிபாட்டுக்காரருக்கு தான் இந்த ரூபங்கள், கோயில்கள், சிலைகள் இதெல்லாம் தேவை. அப்படிதான் சைவம் சொல்லுகிறது. கொஞ்சம் மேலே கிரியைக்கு போய்விட்டாயா, உனக்கு பின்பு வடிவங்கள், உருவ வழிபாடு தேவையில்லை, அருவுருவம் போதும். அதான் லிங்க வழிபாடு. அதற்கும் மேலே போகிறாயா, வழிபாட்டிலே இன்னும் கொஞ்சம் உனக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதா, லிங்கம் கூட தேவையில்லை சார், நீ இருந்த இடம்தான் உனக்கு கடவுள். அதான் ஒரு துறவி ஒரு கோயிலில் போய் படுத்துட்டாராம். மூலஸ்தானத்துக்கு காலை நீட்டி கொண்டு படுத்துட்டாராம். இவர் படுத்ததை கண்ட உடனே கோயில் நிர்வாகிகளுக்கெல்லாம் கோபம் வந்து விட்டது. கோபம் வந்தால் தானே அவர்கள் நிர்வாகிகள். எல்லாரும் வந்து உடனே அவர்கள் நிர்வாகிகள் என்று காட்ட வேண்டும். எல்லாரும் சூட வந்தார்கள். இந்த கிழவனை எழுப்பினார்கள். எழுப்பு என்று எழுப்பினார்கள். அவர் நிமிந்து என்ன பாண்டு கேட்டார். எங்கே வந்து படுத்திருக்கிறாய் தெரியுமா? கோயில். எங்கே? கோயில்லையா? கோயிலில் படுத்திருக்கேன். எங்கே கால் நீட்டி படுத்திருக்கிறாய் தெரியுமா? எங்கே நீட்டியிருக்க? மூலஸ்தானத்துக்கு கால் நீட்டி இருக்கிறார். இப்படி படுக்கலாமா கோயிலில்? வந்து எழும்பு என்றார்கள். கிழவன் தலையை நிமித்திட்டு பேசாமல் திருப்பி படுத்துட்டது. இவர்களுக்கு இப்போ சிவருமானுக்கு கால் நீட்டின கோபத்தை விட நாங்கள் சொன்னதை கேட்கையில் என்ற கோபம் கொஞ்சம் கூட வந்து விட்டது. இப்போ என்ன செய்தார்கள்? இவர் சொல்ல கேட்கிறார், எல்லாரும் அவரை தாக்க ஆரம்பித்தார், அடித்தார்கள். கிழவன் திடுக்கிட்டு நிமிந்து பார்த்து கொஞ்சம் கையை காட்டி, ஏன்பா என்ன அடிக்கிறீங்கன்னு கேட்டார். சாமிக்கு காலை நீட்டுற உனக்கு அடிக்காம நாம என்ன பண்றதுன்றார் இவர். சாமி சொல்லிச்சு, அடப்பாவிகளா, இதுக்காக அடிக்கிறீர்கள்? என்னால் முடியலடா, களைச்சு போய் படுத்திருக்கிறேன். முடிஞ்சா நீங்கள் எல்லாருமா சேர்ந்து இந்த காலை தூக்கி சாமி இல்லாத பக்கமாக வச்சுட்டு போங்கடான்டுச்சு. இந்த காலை தூக்கி சாமி இல்லாத பக்கமாக வச்சுட்டு போங்கடான்டுச்சுது. அப்போ தான் ஆளையார் ஆலோசிக்கிறான், எந்த பக்கத்தில் சாமி இல்லை என்று. இது யோக நிலை. நான் ஒன்று சொல்கிறேன் பாருங்க. யோக நிலைக்கு உங்களுடைய வழிபாட்டு நிலை போனால் சரியை கிரியையை நீ கிண்டல் பண்ணாதே. சரியை கிண்டலில் இருக்கிறவன், யோகத்தில் இருக்கிறவனை கிண்டல் பண்ணாதே. அவனவனுக்கு அவனவன் வழிபாடு. ஆன்மாதான் அதற்கான அடிப்படை தகுதி. அப்ப இந்த மூன்று வழிபாடு முடிஞ்சதல்லவா? இப்ப வெளியிலே புறப்ப வழிபாட்டு, அகத்தோடு தொடர்பட்டு வழிபாட்டு, இப்ப புறத்தொடர்பே இல்லாமல் தனியே அக வழிபாடு. அதுக்கு என்ன? அதுக்கு பிறகு ஞானம். சரியை கிரியை யோகத்தோட முடிச்சிருக்கல்லவா? ஞானம் என்ற எங்கே இருந்து வந்தது? ஞானம் என்றால் என்னவென்றால் இறைவனோடு இரண்டர கலந்து போதல். இதுதான் ஞானம். இரண்டர கலத்தல் தான் ஞானம் என்றால் என்ன? அடுத்த கேள்வி வரும். இரண்டர கலப்பது ஞானம் என்று சொல்கிறார். அப்படியானால் அது வழிபாட்டின் பயன் அல்லவா? அது எப்படி வழிபாடாகும்? சைவ நாட்பாதங்களில் ஞானத்தை எப்படி சேர்? ஞானம் என்பது வழிபாட்டினுடைய பயன். இறைவனோடு இரண்டர கலத்தல். பாலும் நீரும் கலந்தது போல இது எது இறை எது உயிர் என்று தெரியாமல் கலப்பது. இதை எப்படி ஒரு வழிபாட்டு நிலை, படிநிலை என்று சொல்லலாம் என்று கேட்டால், அதை விளங்கப்படுத்துவதற்கு நான் என் மாணவர்களுக்கு ஒன்று சொல்வேன். ஒரு மாடிக்கு ஏற வேண்டும் 10 படிகள். 1 படி 2 படி 3 படி 7 படி 8 படி 9 படி ஏறியாகிவிட்டது. இப்போ 10வது படி என்பது எதுவாக இருக்கும்? அது படியாகவும் இருக்கும், தளமாகவும் இருக்கும். காலத்தூக்கி வைக்கிறார்கள் அல்லவா 10வது அடிக்கை, நீ மாடியில் ஏறுகிறாய். இப்போ ஏறுகிறாது படியா தளமா? படியாகவும் இருக்கும், தளமாகவும் இருக்கும். அப்படித்தான் ஞானம் வழிபாடாகவும் இருக்கும், பயனாகவும் இருக்கும் என்று சொன்னார்கள் சைவர். இதுல எந்த பாதை உனக்கு ஒத்துக்கொள்கிறதோ அப்படி கும்பிடு. நான் கேட்கிறேன் சார், சேக்கிழாருக்கு என்ன வேலை இல்லையா? 63 கதை கொண்டு வந்து சொல்ல வேணுமா? காவியத்தை கெடுத்துட்டாரே, இதை சொல்றதுக்கு என்ன மன்னிங்க. கம்பனை போல ஒரு கதையை எடுத்துக்கொண்டு நாட்டுப்படலம், நகரப்படலம், அந்த படலம், இந்த படலம், ஒரு போட்டி, ஒரு பொறாமை, இதெல்லாம் வச்சுக்கிச்சு ஒரு காவியம் செய்திருந்தா ஒரு பெரிய காவியம் பண்ணியிருக்கலாமே. ஒரு கதாநாயகன், ஒரு வில்லன் போதாதா? ஏன் 63 கதை படித்தார் தெரியுமா? ஒரு கதை, 2 கதை, 3 கதை என்று படித்து வைத்து விட்டால், இன்னாரை போல கும்பிட்டால் தான் கடவுளை அடையலாம் என்று நினைச்சு அவனவன் அவரை போலவே கும்பிட தொடங்கிடுவான். அவன் பக்குவத்துக்கு இல்லாத வழிபாடு செய்தால் அந்த வழிபாடும் கெடும், அவனும் கெடுவான். நான் சொல்றது உங்களுக்கு புரிகிறது இல்லைங்களா? அதனாலே தான் நம் பெரியவர்கள் இப்படி வகுத்தார்கள். அதுதான் சொல்லுவார்கள், ஞானி செய்கிறத பார்த்து நாம செய்யப்படாது, நாம செய்கிறத பார்த்து ஞானி செய்யப்படாது.
ஒரு 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 மடத்தில் ஒரு ஒரு மடாதிபதி இருந்தார், பெரிய ஞானி சீவன் முத்தர். தினமும் தியானம் பண்ணுவார், மணிக்கணக்கில் தியானம் பண்ணுவார். குளித்து பூசை பண்ணி எல்லாம் முடிச்சு தியானத்தில் உட்கார்ந்துட்டார். ஒரு நாள் ஒரு பூனை வந்து இவர் முதுக தடவிச்சுது. தன்னுடைய அந்த பூனைக்குட்டிக்கு ஒரு இயல்பு பாருங்க, யாராவது இருந்தால் அவர்களில் போய் இப்படி உடம்பை தடவும், அது அதனுடைய அன்பை காட்டுது. இந்த பூனை அப்படி முதுக தடவினோடனே சாமிக்கு தியானம் குழம்பி போச்சு. பார்த்தார், நாம் என்ன பூனைக்கு அடிச்சிருப்போம், அவர் பூனையை தடவிட்டு போய் அன்றைக்கு தியானம் குழம்பினா போயிட்டார். அவர் அந்த நிலையில் உள்ளவர். அடுத்த நாள் வந்து உட்கார்ந்தார். அடுத்த நாளும் இதே பூனை, அடுத்த நாளும் இதே பூனை, தியானம் குழம்புது. சாமி பார்த்துட்டு சொன்னார், அந்த மடத்தில் இருந்த ஒரு தம்பிரானை கூப்பிட்டு, நான் தியானம் பண்ண போகிறேன், இந்த பூனையை கொண்டு போய் இந்த தூணில் கட்டி வையிடான்டார். அப்போ பூனை கிட்டல வர முடியலை, இவர் நல்லா தியானம் பண்ணினார். அது அன்றையிலிருந்து வழக்கமாக அதையே செய்தார். சாமி சமாதியாக போனார். ஒரு 10 தம்பிரான்கள் கூடி எல்லாமா என்ன பண்ணலாம் என்று முடிவு செய்து மட சம்பிரதாயங்களை தீர்மானிக்க முடிவு செய்தார்கள். அது மட சம்பிரதாயமா மட சம்பிரதாயமா என்று நான் சொல்லக்கூடாது. எல்லாருமா சேர்ந்து முதல் பண்ணின நிபந்தனை என்னவென்று கேட்டால், யாராவது தியானம் பண்ணுறதாக இருந்தால் எங்காவது இருந்து ஒரு பூனையை கொண்டு வந்து கட்டி வைத்து விட்டு தான் தியானம் பண்ண வேண்டும். மடத்து சாமியெல்லாம் பூனையை தேடி திரிகிறான். தியானத்தை குழப்புறதுக்காக பூனையை அவர் கட்ட போய் தியானம் பண்ணுறதுக்கே பூனை வேணும் என்று நினைச்ச ஒரு உலகம் வருகிறதல்லவா? அப்படித்தான் வழிபாட்டிலே வரும் குழப்பம் வரும். அதிலே எவன் தெளிகிறானோ அவன் முத்தி அடைவான், அவன் முத்தி அடைவான். யாரும் யாரையும் இங்கே பாருங்க, ஐயாவை வச்சுட்டு நான் இது சொல்லாம தெரியல. மெய்கண்ட தேவர் சைவ சித்தாந்தத்திலே சிவபெருமான் தான். மெய்கண்ட தேவருங்கிறத பின்னாலே வந்த சிச்சர்கள் அவரை சிவன் என்றே தான் நினைத்தார்கள். அப்போ என்ன அதில் ஒரு பிரச்சனை வந்தது என்றால், ஒரு உரையாசிரியர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். சிவஞான மாமுனிவர் என்ன கேள்வி எழுப்புகிறார் என்றால், அவர் எழுதின சிவஞான போத நூலுக்கு ஒரு கடவுள் வாழ்த்து பாடியிருக்கிறார். கடவுள் எழுதின நூல், அவர் யாருக்கு கடவுள் வாழ்த்து பாட வேண்டும்? இந்த கேள்வி உங்களுக்கு புரிகிறதா? நாம கடவுள் வாழ்த்து பாடுகிறோம், சாதாரண மனிதர்கள் நூல் சிறக்க இறைவனை வேண்டி பாடுவோம். அவரே இறைவன், அவர் செய்கிற நூலுக்கு கடவுள் வாழ்த்து யாருக்கு பாடினார் என்று ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு பதில் சொல்லுகிறார். அது ரொம்ப அற்புதமான ஆழமான தெரிஞ்ச பொழுது மெய் சிலிர்க்கிறது பாருங்க. நான் சும்மா அந்த வார்த்தைக்கு சொல்லுகிறேன், அதை விளக்கம் பண்ண இல்லே. சாக்கிரத்தை அதீதத்தை உணர்வாராகலின், அப்படித்தான் தொடங்குகிறார். சாக்கிரம் என்பது நனவு நிலை, அதீதம் என்பது முத்தி நிலை. நனவு நிலையிலேயே முத்தி நிலையை உணரக்கூடியவர் மெய்கண்ட தேவர். அத்தகைய ஒருவர் ஏன் கடவுள் வாழ்த்து பாடினார் என்பதற்கு அவர் விளக்கம் சொல்லுகிற பொழுது சொன்னார், மரபு பேணற் பொருட்டும் மாணாக்கற்கு உணர்த்திற் பொருட்டும் கடவுள் வாழ்த்து பாடினார் என்றார். எனக்கு ரொம்ப ஞான நிலை வந்து விட்டது, நான் செருப்போட தான் கோயிலுக்குள்ளே போக வேண்டும். போகாதே. சில பேர் அப்படி இருக்கிறான், நான் கோயிலுக்குள்ளே போகிறதில்லை, வாசல்லையே உட்கார்ந்துருப்பேன், எனக்கு கோயில் தேவையில்லை. இப்படி சொன்னாலே உனக்கு கோயில் தேவை என்று தான் அர்த்தம். நான் சொல்கிறேன், நீ சும்மா போ. மற்றவர்கள் என்ன செய்கிறார்களோ ஒரு ஞானி அதை கடைப்பிடிப்பான், மரபு பேணுவதற்காக. ஏன்னா இவன் மீறினால், இவனளவு தகுதி இல்லாதவனும் இவர் மீறினார் நானும் மீறுவேன் என்று மீறுவான். ஆகவே மரபு பேணுவதற்கும் மாணாக்கிற்கு உணர்த்தற் பொருட்டும் இந்த கடவுள் வாழ்த்தை செய்தார் என்று சொன்னாரே, அந்த உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த 4 வழிபாட்டையும் நம்முடைய சைவம் பல கூறுகளாக பிரித்தது. முதல்ல உண்மை உபாயம் என்று பிரித்தது. உண்மை சரியை உபாய சரியை, உண்மை கிரியை உபாய கிரியை, உண்மை யோகம் உபாய யோகம், உண்மை ஞானம் உபாய ஞானம். எனக்கு இதுவே பிடிச்சது பாருங்க. அதாவது உண்மையா சரிய வழிபாடு செய்கிறதும் இருக்கிறது, உபாயமா சரிய வழிபாடு செய்கிறதும் இருக்கிறது. நான் மனிதர்களை பார்க்கிற பொழுது இதை காணுகிறேன், தப்பில்லை. அது அது அப்படி ஒரு நிலை இருக்கிறதுங்கிறத ஒத்துக்கொள்கிறார்கள். உண்மையா சரியை பிறகு உபாயம். அப்போ அப்படி பிரித்தா எத்தனை ஆகுது? 2 2 பிரித்தா 4 8 போச்சு, முடிஞ்சுதா? அப்போ இந்த 8 வகையிலே கடவுளை கும்பிட்டுலாமா? இல்லடா, இன்னும் பிரிவு இருக்கு என்றார்கள். என்னவென்றால், ஒவ்வொன்றிலும் இந்த 4 உண்டு என்றார்கள். சரியையில் சரியை, சரியையில் கிரியை, சரியையில் யோகம், சரியையில் ஞானம், கிரியையில் சரியை, கிரியையில் கிரியை, கிரியையில் யோகம், கிரியையில் ஞானம். இப்படி ஒவ்வொன்றும் 4 ஆண்டா 32 வகையாக நீ கடவுளை கும்பிடலாம். அப்படித்தானே என்று கேட்ட உடனே சைவர்கள் சொன்னார்கள், சுருக்கத்துக்காக இப்படி சொல்லி இருக்குது, 32,000 வகையாகவும் இது விரியும். நான் வழக்கமாக சொல்றது பாருங்க, பலதரம் இங்கேயே சொல்லி இருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்றுக்கு பிறகு தானம் என்ன? 2. அப்படித்தானே நாங்கள் சொல்லுகிறோம். 1க்கும் 2க்கும் இடையில எத்தனை தானம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம்.
1.1 1.2 வச்சா 10 வந்துடும். பிறகு 1.01 1.02 அதில் ஒரு 10 வந்துடும். இப்படி சைபரை கூட்ட கூட்ட 10 10 கூட போகுது. எத்தனை சைபர் கூட்டலாம்? நீ இருக்க மட்டும் கூட்டலாம். ஆகவே 1 2 3 4 5 6 7 8 9 10 என்று சொன்னோடனே இவ்வளவு தான் தானம் என்று நினைக்காதே. இதுக்குள்ளே இருக்கிற தானங்கள் இருக்கிறது. உனக்கு புரிய முடிஞ்சால் புரிந்து கொள். இதெல்லாம் சொன்னா நீ இதை படிக்கிறதுக்கே ஆயில முடிச்சிருவாய். ஆகவே இப்படி சுருக்கமாக 32 வழி இருக்கு என்று சொல்லுகிறோம் என்று சொன்னவர்கள் சைவர்கள். அதனால் தான் சேக்கிழார் இத்தனை அடியாரை பாடுகிறார். ஒருத்தன் பிள்ளையை வெட்டி கொடுத்தான், ஒருத்தன் கண்ணை குத்தி கொடுத்தான், ஒருத்தன் தேவாரம் பாடி படித்தான், ஒருத்தன் வயலின் வாச்சு கடவுளை அடைஞ்சான். எந்த வழியாலும் அடையலாம், இறைவன் உனக்கு வழிகாட்டுவான், அந்த வழி எது என்று பிடித்துக்கொள் என்று சொன்னது சைவம். இதில் என்ன பண்ணினார்கள் தெரியுமோ? நம்முடைய 4 பெருமக்கள் இருக்கிறார்களே நமக்கு, அவர்கள் தான் வழிகாட்டிகள். இந்த 4 பேரையும் இந்த 4ல் ஒவ்வொன்றாக்கினார்கள். சரியைக்கு அப்பர், கிரியைக்கு சம்பந்தர், யோகத்துக்கு சுந்தரர், ஞானத்துக்கு நம் மாணிக்கவாசர். அதாவது அந்த உச்ச வழிபாட்டுக்கு குறியீடாக வைத்தவர் தான் மாணிக்கவாசர். சில பேர் கேட்பான், அப்படின்றா அப்பர் சம்பந்தர் சுந்தரருக்கெல்லாம் இன்னும் முத்தி கிடைக்கவில்லையா? அவர்கள் சரியே கிரிய யோகத்து ஞானம் அடைந்தால் தான் முத்தி அடையலாம் என்பது தான் சைவம் சொல்லுகிற செய்தி. அப்போ முத்தி அடையவில்லையா என்றால் எங்கேயாவது ஒருத்தனை தாழ்த்த வேணும், அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ண வேணும். உண்மை என்னவென்று கேட்டால், சரியையிலே நின்ற நாவுக்கரசர் சரியையில் ஞானமுற்று முத்தி அடைந்தார். கிரியையிலே நின்ற சம்பந்தர் கிரியையிலே ஞானமுற்று முத்தி அடைந்தார். அதுபோல ஒவ்வொருத்தரும் அந்தந்த துறையிலே ஞானமுற்றார்கள். மாணிக்கவாசருடைய சிறப்பு என்னென்றால் அவர் ஞானத்திலே ஞானமுற்றவர். அதுக்கு என்ன அடையாளம் என்றா பாருங்க. நான் எப்பவும் சொல்லுகிறேன், நான் என் இஷ்டத்துக்கு பேசுவேன், தயவு செய்து தப்பிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. என்னென்றால் பொய் நம்மை பற்றாமல் இருப்பதற்குத்தான் சமயம் தேவை. ஒத்துக்கொள்கிறீர்களா? பொய் நம்மை பற்றாமல் இருப்பதற்குத்தான் நாம் சமயத்துறையிலே போக வேண்டும். ஆனால் பொய் நம்மை சுலபமாக பற்றக்கூடிய ஒரு பாதையும் சமய பாதை தான். இதை சொன்னால் அடிக்க வருவார்கள். கொஞ்சம் நெத்தியில் விபூதி பூசி ரோட்டில் போய் பாருங்க, கும்பிடுவான். கும்பிட்டோன்னே நான் பெரிய ஆள் என்ற எண்ணம் வந்துடும். அதுக்கு பிறகு எல்லாருக்கும் உபதேசம், ஆசீர்வாதம், விபூதி கொடுக்க தொடங்கிடுவேன். அதுதானே விளக்கம். கொஞ்சம் 2 தேவாரம் நான் மேடையில் சொல்லிட்டா, இவர் தேவாரத்தில் ரொம்ப பெரியவர் என்று சொல்லிட்டாலே எனக்கு ஒரு தலைக்கணம் வந்துவிடும். அந்த தலைக்கணங்கள் வந்து சேர்ந்தால் சமயத்திலே நாம் போகிற பாதையை அறிய வேண்டும் என்று கற்று அந்த கற்றிலே தடையாக போனவர்கள் தான் அதிகம் பேர். எவன் இதிலிருந்து விடுபடுகிறானோ அவன் ஞானி. நம்ம மாணிக்கவாசர் இருக்கிறாரே, எனக்கு அவரை பிடிச்சது அப்படின்னு நான் பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன், இங்கேயும் சொல்கிறேன். மாணிக்கவாசர் எனக்கு திருவாசகம் படிக்க வேண்டும் ஒரு ஆசை வந்தது. படிக்கத்தான் வேணுமான்ட்டு எனக்கு ஒரு எண்ணம். என்னையும் பல பேர் இந்த உடுப்பை பார்த்துட்டு என்ன இவர் ஒரு சாமி துறவி என்கிறார்கள். நான் இதில் ஒன்றுக்குள்ளையும் கட்டுப்படாமல் கடவுளை கும்பிட வேணும் என்று நினைக்கிறவன். அதனால தான் நான் எந்த மகுடமும் சூட்டி கொள்ளாமல் வாழ விரும்புகிறேன். மாணிக்கவாசரை தட்ட வேண்டும் சும்மா படித்தேன். எனக்கு சில நம்பிக்கைகள் உண்டு. அதை நீங்கள் தப்புன்னு சொல்லுங்க. என்ன ஒரு நல்ல காரியம் செய்கிறன்றாலும் சாமிகிட்ட கேட்பேன். சாமி உத்தரவு தந்தால் தான் செய்வேன். கேட்டு உத்தரவு தரவில்லையா கடைசி வரைக்கும் செய்ய மாட்டேன். பிறகு கேட்டுட்டு அது உத்தரவு தரவில்லைன்றோன்னா அப்போ இன்னொரு தரம் கேட்டு பார்க்கலாமா என்று நினைக்கிறது இல்லை. நினைச்சது உண்டு, அதில் அடி விழுந்த பிறகு நினைக்கிறது இல்லை. ஆண்டவன் சொன்னா அதுதான் முடிவு. நீ நம்புகிறாய் அல்லவா, உனக்கு மேலே ஒரு சக்தி இருக்கிறது என்று நம்புகிறாய் அல்லவா, நம்பித்தானே அதை கேட்கிறாய். அதுக்கு எல்லாம் தெரியும். வானம் அளந்தது அனைத்தும் அறிந்தது என்று சொன்னானே பாரதி. ஆகாயத்துக்கு தான் இந்த உலகத்துக்குள்ள என்னென்ன இருக்குன்னு தெரியும். அப்படி தமிழுக்கும் தெரியுமாம் என்றான் பாரதி. தமிழுக்கே தெரியும் என்றால் கடவுளுக்கு தெரியாதா? ஆகவே அவன்கிட்ட பொறுப்பு கொடுத்து விட்டா சரி, அதுக்கு பிறகு ஒன்றும் பண்ணப்படாது. அந்த நம்பிக்கையிலே திருவாசகம் படிக்க எனக்கு விருப்பம் வருமா என்று நினைச்சு கொண்டு தட்டினேன். எனக்கு முதல் வந்த பாடலே மணிவாசகர் என் உள்ளத்துக்குள் புகுந்தார். என்ன பாட்டு அதில் வந்தது தெரியுங்களா? நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானுமுந்தன் வீடகத்தே புகுந்திடுவான் மிக பெரிதும் விளைகின்றேன். 100 மார்க்ஸ் மாணிக்கவாசர். என்ன சொல்லுகிறார்? மாணிக்கவாசருக்கு கிடைச்ச ஒரு தகுதி பெரிய தகுதி பாருங்க. அரசியல்ல இருந்தவர், அரசியல்ல இருந்துட்டு ஆன்மீகத்துக்கு போனவர். இப்ப ஆன்மீகத்தில் இருக்கிற பல பேர் அரசியலுக்கு போய் கொண்டிருக்கிறார்கள்.
அரசியலில் இருந்தவர், பெரிய முதன் மந்திரியாக இருந்தவர். குதிரை வாங்குவதற்கு படைகளுக்கு, அதாவது இப்போ ஆயுதப்படை மாதிரி அந்த நாட்களில் குதிரைப்படை ஒரு படை, போர் அழிவுக்கான படை. அதுக்கு காசு கொடுத்து அனுப்புகிறான் மன்னவன். போகிற வழியிலே எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுத்திருப்பார் போல இருக்கு. பக்கத்தில் ஒரு குருந்த மர நிழலில் ஒருத்தர் உட்கார்ந்துருக்கிறார். என்னமோ ஒரு ஈர்ப்பு வந்திருக்கும். மணிவாசகரும் போய் இருந்திருப்பார். ஒரு கூட்டம் சுற்றி இருந்து கேட்குது. மணிவாசகரும் அந்த கூட்டத்தில் போய் ஒருத்தராக உட்கார்ந்துருப்பார். முதலமைச்சர், மணிவாசகராக இல்லை, முதலமைச்சராக உட்கார்ந்துருப்பார். இந்த குரு இவரை பார்த்த பார்வையிலேயே இவருக்கு இந்த உலக தொடர்புகள் அறந்து போச்சு. முற்றாக இருந்ததா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் என்னுடைய பதில். அறத் தொடங்கியது. மாணிக்கவாசகர் திருவாசகத்திலே, அதை நான் பிறகு சொல்லுகிறேன் உங்களுக்கு. திருவாசகத்திலே மணிவாசகர் சொல்கிற வார்த்தைகளே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ஆண்டவன் கருணை செய்கிறான், போக வேண்டியது தானே. உலகியல் விடமாட்டேன் என்கிறது, உலகியலும் பிடிக்கிறது. ஒரு பக்கம் ஆண்டவன் பிடிக்கிறான், கிடந்து தத்தளிக்கிறார் மாணிக்கவாசகர். அதை சொல்லுகிறார், அவரே சொல்லுகிறார். என்ன, 2 மிலி தமியனேனை என்றார். அதாவது நான் சாமியாண்டா அதுவும் இல்லடா, உலகக்காரனாண்டா அதுவும் இல்லடா, இதுலையும் முழுசா மூழ்க முடிய இல்லை, அதுலையும் முழுசா மூழ்க முடியல, இப்படி விட்டுட்டியே என்ன என்று கதறுகிறார். 2 மிலி தமியனேனை. எனக்கு திருவாசகம் இப்படி சில அடிகள் பிடிச்சா எனக்கு பிடிச்சது தான். அதில் தான் அவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவனை பார்த்து சொன்னார், என்ன நீ கூப்பிட்டியேப்பா, நான் யார் தெரியுமா? நானாவது உனக்கு சொல்ல வேண்டும் அல்லவா, எனக்கு தகுதி இல்லை, உன்னோடு வர எனக்கு தகுதி இல்லை, என்னை விட்டுடு என்று நானாவது சொல்லி இருக்க வேண்டும். நான் என்ன செய்தேன், பார்த்தேன் எல்லாரும் சிவனடியார்களாக இருக்கிறார்கள், விபூதி பூசி இருக்கிறார்கள், காவி போட்டிருக்கிறார்கள், ருத்ராக மாலை போட்டிருக்கிறார்கள், சிம்பிள் வேலை போல இருக்கு கடவுளோட போறது என்று நானும் இதெல்லாம் பூசிக்கொண்டேன். பூசிக்கொண்டு என்ன செய்தேன், இவர்களோடு நானும் உன்னை அடையலாம் என்று நினைத்தேனப்பா என்கிறார் மணிவாசகர். நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நானும் உந்தன் வீடகத்தே புகுந்திடுமான் மிக பெரிதும் விளைகின்றேன். ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையராத அன்பு எனக்கு ஊடகத்தே நின்றருள தந்தருளாய் உடையானே என்கிறார். நீ அன்பு செய், நான் இதுக்கு அகப்பட்டு போனேன், எனக்கு அங்கேயும் போக முடியல இங்கேயும் போக முடியல. மணிவாசகரை வா வா என்று இறைவன் கூப்பிடுகிறான், போகலாம் வா என்று. எவ்வளவு பெரிய பேர், இறைவனே மணிவாசகரை கூப்பிடுகிறார். அப்ப முதலமைச்சருக்கு இவரும் ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாரோ கடவுளும் என்றால் அது இல்லை. அந்த முதலமைச்சர் உடம்புக்குள்ளே இருந்த ஆன்மா முத்தி பெறுகிற பக்குவத்திலே முதல் பிறப்பை முடித்து இந்த பிறப்புக்கு வந்திருந்தது. இந்த பிறப்பில் தொடக்கத்திலேயே அதுக்கு அந்த தகுதி வந்து விட்டது. 32 வயது. இறைவன் கூப்பிடுகிறான், எல்லாரும் போக, மெய்யடியார்கள் எல்லாம் சிவனோடு போகிறார்கள். இப்ப படம் வரைகிற பொழுது சிவபெருமானே குருந்த மரத்தில் நின்றதா, இந்த கங்கை பாம்பு இதெல்லாம் சுத்தி கொண்டு இப்படி இருக்கிறாதான் படங்குகிறார்கள். அப்படி எல்லாம் வந்திருக்க மாட்டார் சார். சிவபெருமானே உட்கார்ந்தா நாங்க எல்லாம் போக மாட்டோமா? சும்மா ஒரு குரு வந்திருந்திருப்பார். அப்படித்தான் என்னுடைய நினைப்பு. குரு அதான் நான் என் இஷ்டத்துக்கு நான் சொல்ல முடியுமா? மணிவாசகரே சொல்லுகிறார். சும்மா ஒரு மனித ரூபம் தான் வந்திருக்கிறார். மாறிலாத கருணை வெள்ளமே வந்து முந்தினும் மலர்கொள் தாளினை ஈறில்லாத பரிசு பெற்றவன் என்னையா நல்கினாய் சொல்லிட்டு சொல்லுகிறான், ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறிலாத நெஞ்சுடையனாயினேன் கடையனாயினேன் பட்ட கீழ்மையே. என்ன சொல்லுகிறார் தெரியுமா? கடவுளா எல்லாம் வரையில்லை, எனக்கு அவர் எப்படி வந்தார் என்றால் ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும், மனுஷ ரூபத்தில் தான் வந்தார். மாணிக்கவாசகர் சொல்லுகிறார். ஆனா என்ன கொஞ்சம் வித்தியாசம், ஒளிசை மானுடம், அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கிறது, எங்கேயோ அதுக்கு பற்றுகிறது. ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும், குறிச்சி என்னை பார்த்தா என்கிறாய், பார்த்து இல்லை, நோக்கிறது பார்க்க வேற, பார்க்கறது வேற. பார்க்கறதுன்றது சும்மா இப்போ உங்களை எல்லாம் நான் பார்த்து பேசுறேன் அவ்வளவுதான். நோக்கி பேசுறேன்டா குறிப்பா இன்னாரை என்று நான் பார்க்க வேண்டும், அல்லது ஒரு நோக்கத்தோடு பார்க்க வேண்டும், அதுதான் நோக்கம். சிவபெருமான் நீ வாடா என்னோட என்று நோக்குகிறார் என்கிறார் மணிவாசகர். ஒளிசை மானுடம் ஆக நோக்கியும் கீறில்லாத உடைய நெஞ்சுடைய நாயினேன் கடையனாயினேன் பட்ட கண்ணியே. ரொம்ப கீழ்பட்டவனடா. அமெரிக்கன் ஹை கமிஷனரே கிரீன் கார்டு தர்றேன் வாண்டு கூப்பிடுறாரு வீட்டுக்கு நான் போகாட்டி எப்பேற்பட்ட முட்டாள். இதுக்கே முட்டாள் என்கிறோமே. சிவபெருமானே முத்தி தருகிறேன் என்று கூப்பிடாமல் இருந்த மாணிக்க வாசகர் தன்னை கடையனாயினேன் என்று சொன்னது எவ்வளவு பொருத்தம் பாருங்கள்.
அதற்கு பிறகு மாணிக்கவாசகர் செய்த வேலை என்னவென்றால், சாமி போயிட்டுது, இவங்க வந்தவனெல்லாம் கூட்டிக் கொண்டு சாமி போயிட்டுது. அதுக்கு பிறகுதான் நான் எதை இழந்தேன் என்ற அனுபவத்தை மணிவாசகர் பெறுகிறார். எப்பவும் சொல்லுகிறேன் பாருங்கள், கடவுள் நமக்கு சில தகுதிகளை தந்திருக்கிறான். ஏன் காரைக்குடியில் இத்தனை 1000 பேர் இருக்கிறார்கள், திருவாசகம் கேட்க இவ்வளவு பேர் தான் ஏன் வரவன், மற்றவர்களை ஏன் வரவில்லை? ஐந்தொழில் நடனத்திலே அவர்களுக்கு அனுமதி இல்லை. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். ஒரு சில பேர் பேச்சு கேட்க வந்திருக்க மாட்டீர்கள், பாலாம்பி அம்மாவினுடைய உறவுக்காக வந்திருப்பீர்கள், ஆனால் பேச்சு கேட்கிறீர்கள். என்ன அர்த்தம்? உங்கள் விதியிலே ஐந்தொழில் நடனத்திலே உங்களுக்கு இந்த பேச்சும் கேட்க வேண்டும் என்பது விதி. இறைவன் பண்ணுகிறான் பாருங்க, இதை நல்லா நம்புங்க, 100% நம்புங்க. மணிவாசகர் கூப்பிட்டார், இவர் தன்னுணர்ச்சி போக முடியவில்லை. ஏன் போகவில்லை என்று சொல்றேன். இறைவன் என்ன சொல்லி கூப்பிட்டுருப்பான் தெரியுமா? எல்லாருக்கும் முத்தி தருகிறேன் வான்னு கூப்பிட்டுருப்பான். இப்ப நீங்க எல்லாம் பெரிய சைவ பழங்கள் தானே. நான் உங்களை கிண்டல் பண்றதா தயவு செய்து நினைக்காங்க, நான் என்னையும் சேர்த்து தான் சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாம் திருவாசகம் படிச்சிருக்கோம், தேவாரம் படிச்சிருக்கோம், சித்தாந்தம் படிச்சிருக்கோம், விபூதி பூசி இருக்கிறோம். 6வது ஒருத்தர் மனச்சாட்சியில கை வச்சு சொல்லுங்க, கடவுள்கிட்ட போய் எனக்கு முத்தி கொடுன்னு எத்தனை பேர் கேட்கிறீர்கள்? எல்லாரும் கேட்க மாட்டீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், பெரும்பாலும் கேட்கறது இல்லை. ஏனென்றா எங்களுக்கு என்ன அபிப்பிராயம் தெரியுமோ, முத்தி என்றால் செத்து போறதுன்றதான் நாங்க வச்சிருக்கிறோம். தெரியாம முத்திய கொடு கேட்டு கடவுள் கடவுள கைக்கு அந்த ஃபைல் போய் அந்த ஃபைல் அவர் ஓகே பண்ணி விட்டாருண்டா போக வேண்டி வந்துருமே என்று பயத்திலேயே போறதில்லை. அதான் எங்களுக்கு எவ்வளவு வயதுக்கு அதிகம் வாழ்றோமோ அவ்வளவுக்கு சந்தோஷம். முத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்க போகிற பொழுதே வாழ்ந்து இன்பமும் துன்பமும் அடிச்சு 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 எல்லாம் முடிஞ்சாலும் துன்பத்தில் தோயிறவனும் கடைசியில் என்ன நினைக்கிறான்னு தெரியுமோ, சாகுற பொழுது நான் அடுத்த பிறவியில் என் பேரன் வயிற்றிலே வந்து பிறக்க வேணும். சீட் புக் பண்ணிட்டு போகிறான் நான் திரும்பி வர்றதுக்கு. பேரன் வயிற்றில் அட பாவி, இந்த பிறவியில் பட்ட துன்பம் போதாதா? மாணிக்கவாசகர் இந்த பிறவி துன்பத்தை உணராமல் அவர் என்ன செய்தார்? முத்தி என்றால் செத்து போகிறது என்று நினைத்தார். நான் இப்போ உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் பாருங்க, நாங்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைக்கிறோம், முத்தி என்றால் செத்து போகிறது என்று. பிழையான கருத்து. உண்மை கருத்து என்ன தெரியுமோ? முத்தி என்றால் சாகாமல் இருப்பது. சாகாமல் இருப்பது என்றால் என்ன அர்த்தம் தெரியுமோ? சாகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி தெரியுமோ? நான் சொல்லி தந்துட்டு போகத்தான் வந்திருக்கிறேன் இன்றைக்கு. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க. சாகாமல் இருப்பதற்கு வழி சொல்வது என்ன, நீங்க நல்லா கவனிக்க வேணும். வேற யாரும் இதை சொல்லித்தர மாட்டார்கள், நான் தான் சொல்லித் தருவேன். சாகாமல் இருக்கிறதுக்கு சைவம் ஒரு வழி சொல்லி இருக்கிறது. அந்த வழி என்னவென்று கேட்டால் ரொம்ப சுலபமான வழி, பிறக்காமல் இருக்க வேண்டும். அவ்வளவுதான். பிறவி என்று ஒன்று இருந்தால் மரணம் என்று ஒன்று எந்த உயிருக்கும் இருக்கும். அதனால் தான் பெரிய பெரிய அசுரர்கள் அரக்கர்கள் எல்லாம் பெரிய பெரிய தவங்கள் செய்து இறைவனை கேட்கிற பொழுது மரணமில்லா பெருவாழ்வு தான்றோனே கடவுள் எல்லாம் கொடுப்பார், மரணம் இல்லாத பெருவாழ்வு கொடுக்க மாட்டார். ஏனென்றால் இயற்கைக்கு அது முரண், தோன்றினால் அழியத்தான் வேண்டும். முத்தி என்பது சாகாமல் இருப்பது என்று சொன்னேன். என்ன தெரியுமா? இறைவனோடு கலந்து விட்டால் இறைவனுக்கு அழிவில்லை, நமக்கும் அழிவில்லை. அழிவில்லை என்றபடியால் பிறகு பிறவி இல்லை. ஆகவே பிறக்காமல் இருப்பது, சாகாமல் இருப்பது என்பதுதான் முத்தி. அது திருவள்ளுவர் எங்கேயோ ஒரு இடத்துல சொல்றார், ஆரா இயற்கை அவானிக்கின் அந்நிலையே பேரா இயற்கை தரும். பேரா இயற்கை என்றால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவை வராது. ஒரு இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போறது கஷ்டம் தானுங்களே. நமக்கென்று ஒரு வாழ்க்கையை பழகி வைத்திருப்போம், இன்னொரு இடத்துக்கு போக வேணும். பிறகு இன்னொரு இடத்தை இடம் என்று சொல்வது பிறவியை சொல்லுகிறேன். அன்னையில் சொன்னார், எழுகடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். 7 கடல் மணலையும் அளந்துடலாம், என்னால் அளக்க முடியலப்பா. அப்படி பிறக்கிறோம், பிறந்து 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 துன்பப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த பிறவி என்ற துன்பம் நீங்க அதான் பேரா இயற்கை. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய ஒரே இடத்துல நிம்மதியா இருக்கலாம். அதுக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆரா இயற்கை அவா நீக்க வேண்டும். அவா என்பது என்ன என்றால் ஆசை என்ற அர்த்தம் இல்லை, ஆசைக்கான விதையையும் அகற்றிவிட வேண்டும். இதுதான் சைவம் சொல்லுகிற, சித்தாந்தம் சொல்லுகிற உண்மை. ஆசை இருக்கிறது. எனக்கு கேசரி சாப்பிட விருப்பம். சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். இதை சொன்னோடனே நாளைக்கு யாராவது எனக்கு கேசரி கொண்டு வந்து தருவார்கள். கேசரி சாப்பிட விருப்பம் என்றால் நான் சொல்லுகிறேன், இப்போ அதை விட்டுட்டேன், கேசரி சாப்பிட்றதை விட்டுட்டேன்.
அப்போ நான் கேசரியிலேருந்து விடுபட்டு விட்டேன் என்றால் இல்லை, புறத்தே விடுபட்டு விட்டேன். இப்போவும் யாராவது கேசரியை கண்டா எனக்கு நாக்கில் எச்சில் ஊறுது. அப்போ என்ன அர்த்தம்? கேசரியை விட்டுட்டேனே தவிர அந்த எண்ணத்தை விடவில்லை. திருவள்ளுவர் அதுக்கு என்ன சொல்லுகிறார்கள்? அவா அறுத்தல் என்று திருவள்ளுவர் ஒரு அதிகாரம் வைக்கிறார். அவா அறுத்தல் அதுதான் துறவரத்தினுடைய கடைசி 4 அதிகாரத்திலே கடைசி அதிகாரம். என்ன சொன்னார் தெரியுமா? முதல் அதிகாரம், துறவு வர வேணுமா, நிலையாமை உணர வேண்டும், நிலையாமை என்று ஒரு அதிகாரம். நிலையாமை உணர்ந்தால் துறவு வந்துவிடும், துறவு என்று ஒரு அதிகாரம். துறவு வந்துவிட்டால் மெய்யுணரலாம், ஆகவே மெய்யுணர்வு என்ற அதிகாரம் முடிஞ்சதே. மெய்யுணர்த்தோடு முடிக்க வேண்டும் அல்லவா? திருவள்ளுவர் என்ன செய்தார் தெரியுமா? அதுக்கு பிறகு ஒரு அதிகாரம் வைக்கிறார், அவா அறுத்தல் என்று. ஆசையை அறுத்து விடலாம், ஆசையினுடைய வித்து திரும்ப முளைக்காமல் இருக்க வேண்டும். நீ காப்பி குடிக்காம இருந்து காப்பி குடிச்சாதான் குற்றம் நீக்க, காப்பி குடிக்கொண்டு விரும்பினாயா அந்த விருப்பமே உன் பிறவிக்கு வித்தாகிவிடும் என்றபடியால் அந்த வித்தும் அளிக்க வேண்டும் என்றார். பிறப்பினும் வித்து என்கிறார். ஆகவே மணிவாசகருக்கு அதிலிருந்து இறைவனுடைய தரிசனம் கிடைத்த பிறகும் உடன் விடுபட முடியவில்லை. இறைவன் போன பிறகுதான் ஆகா எப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்து நான் அதை விட்டுவிட்டேன் என்று நினைத்து 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 கதறுகிறார். அந்த கதறல் தான் திருவாசகம். அந்த கதறல் தான் திருவாசகம். நம் மணிவாசகரை எனக்கு ரொம்ப பிடிச்சது பாருங்க. அது அவரை பிடித்ததுக்கு இத்தனை காரணம். அதில் ஒரு காரணம் சொல்லுகிறேன். நாங்கள் எல்லாம் கடவுள்கிட்ட போனால் என்ன கும்பிடுவோம்? சும்மா பொதுவில் கேட்குறேன், எல்லாருக்கும் பொதுவில் கேட்குறேன். அவரவர் வர வர கும்பிடுவீங்க எனக்கு தெரியும். கும்பிடுற பொழுது எனக்கு இன்னது வேணும் 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 என்று தானே நாங்கள் கும்பிடுவோம். வீடு இல்லாதவன் வீடு வேணும் என்று கேட்பான், காணி இல்லாதவன் காணி வேணும் என்று கேட்பான், பணம் இல்லாதவன் பணம் கேட்பான், அறிவில்லாதவன் அறிவு கேட்பான், கல்யாணம் முடிக்காதவன் கல்யாணம் கேட்பான். இப்படி அவன் இல்லாததெல்லாம் கேட்பான். அதைத்தா இதைத்தா. இருக்கிறவன் கூட கேட்பான், இதை விட இன்னும் கொஞ்சம் கூடத்தா, இந்த வருஷம் பேங்க்ல எனக்கு 10 லட்சம் தான் சேர்ந்துருக்குது, அடுத்த வருஷம் 20 லட்சமா பெற வேணும். கேட்காம இருக்கிறோமா? யாராவது போதும் என்று யாராவது நினைக்கிறோமா? இந்த படுபாவி மனுஷன் தான் மாணிக்கவாசர் தான் கடவுள்கிட்ட போய் நின்றார். கடவுள் கேட்டிருப்பார் போல இருக்கு என்ன வேணும் என்று. இவர் சொன்னார், உற்றாரை நான் வேண்டேன். இந்த எல்லா சொந்தக்காரரும் கூடி எனக்கு மணி விழா எடுப்பார்கள், அந்த விழா எடுப்பார்கள் என்ற ஒரு உறவுல ஒரு மகிழ்ச்சி இருக்குது அல்லவா, அதை கூட விட்டுட்டேன்டான்டார். நினைச்சு பாருங்க, முடியுமா? உற்றாரை நான் வேண்டேன். அவசரமான் வேற என்ன வேணும்? ஊர் வேண்டேன். நான் காரைக்குடிக்காரன், நான் மதுரைக்காரன், நான் யாழ்ப்பாணத்துக்காரன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் சார், அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸே இல்லை. அதெல்லாம் எனக்கு அட்ரஸா? நான் எப்பவும் சொல்றது உண்டு, உங்களை நீங்கள் யாருக்காவது புறத்தொடர்பு எதுவும் இல்லாமல் அறிமுகப்படுத்துங்கள் பார்க்கலாம். உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும், புறத்தொடர்பு இருக்கப்படாது. எனக்கு பெயர் ஜெயராஜ். அது ஜெயராஜ் என்றது புறத்தொடர்பு. நான் இன்னாருடைய மகன், புறத்தொடர்பு. நான் இன்ன ஊர்க்காரன், புறத்தொடர்பு. நான் இன்ன படித்திருக்கிறேன், புறத்தொடர்பு. எதை சொன்னாலும் நாங்கள் இன்னொன்றோடு தொடர்புபடுத்தி சொல்றோம். ஒன்றும் தொடர்புபடுத்தாமல் நீ யார் என்று சொல். இந்த கேள்வி என்று பிறக்கிறதோ அன்றைக்கு ஆண்மை விசாரம் பிறக்கும். அதனால்தான் மணிவாசகர் தியச்சு போய் கேட்கிறார், நானார், என் உள்ளமார், ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார்? நாங்கள் மற்றவர்களை விசாரிப்போம். புதுசாக இருக்கே இந்த ஆள், இன்றைக்கு காரைக்குடிக்கு வர்ற இல்லையே, வந்திருக்கார், இவரார் அவரார், எல்லாரையும் விசாரிப்போம். ஒரு நாளாவது நானார் என்று விசாரித்திருக்கிறோமா? பிறந்தான் ஞானம் வந்துவிடும். மணிவாசகர் அதைத்தான் சொன்னார், நானார், என் உள்ளமார், என் ஞானங்கள் யார், என்னை யார் அறிவார்? நாங்கள் அவரை யார் அறிவார்னு கேட்போம், இவரை யார் அறிவார்னு கேட்போம். மாணிக்கவாசகர் கேட்கிறார், என்ன உங்களுக்கு யாருக்காவது தெரியுதாடா? என்னை யார் அறிவார்? வானோர் பிரான் என்னை ஆண்டிலனேல் மதிமயங்கி ஊனார் உடைதலையில் உண்பளிதேர் அம்பளவன் தேனார் கமலமே சென்றூதாய் கோத்தும்பி என்றார். தன்னை அடையாளப்படுத்துகிறது என்றது ஒரு பெரிய விஷயமா? நான் யார் என்று தெரிவது பெரிய விஷயமா? மாணிக்கவாசகர் போன இடம். அதனாலே தான் மாணிக்கவர் சொன்னார், கடவுள் என்ன வேணும் என்று கேட்டவன, உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன். நோ யூஸ், ஒரு பிரயோசனமும் இல்லை. என்னதான் உற்றார் உறவினர் ஊர்க்காரர் என்று இருந்தால், நான் கடைசியிலே போகிறேன், நாளைக்கே என்னோடு சேர்ந்து 10 பேர் போங்க என்றால் யார் வருவார்கள்? வரத்தான் இருக்கிறோம், நாளைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது, நாளைக்கு வரை இல்லை, அங்கால் அட்டவணை நவமி, இப்படி ஏதாவது சொல்லி எவ்வளவு அன்புள்ளவரையும் தனியாக அனுப்புவோமே தவிர சேர்ந்து போவோமா? அதனால்தான் மணிவாசகர் சொன்னார், உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன்,
அப்போ பக்கத்தில் ஒரு பெரும் புலவர் இருந்தார். அவர் அப்போ என்னையும் வேணாமான கற்றாரை நான் வேண்டேன், அவனை கிட்டடியிலேயே விட்டுறாதேன்ட்டார். படித்தவன் கிட்ட வந்தால் கடவுள்கிட்ட போக முடியாது சார். நான் உண்மையாக சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் உண்மையில் திருவாசகம் உணர்ந்து கடவுள்கிட்ட போகணும்னு நினைச்சா இப்போவே இந்த பேச்சை கேட்காம எழும்பி போயிட வேணும். அப்போ தான் தப்பினவர்களாவீர்கள். கற்றாரை நான் வேண்டேன், அதான் அனுபூதியில் அருணைநாதர் சொன்னாரே, கரவாகிய கல்வியுளார் என்றார். வஞ்சனை சூது. நான் ஐயா ஒன்று பேசிட்டாரா, அதுக்கு போட்டியா நான் என்ன பேசலாம், நான் ஒன்று பேசிட்டேனா அதுக்கு போட்டியா நீ என்ன பேசலாம். ஒரு படித்தவனை கண்டவனையே இன்னொரு படித்தவனுக்குள்ள ஒரு பாம்பு படம் எடுக்குது என்று எழுத்தாளர் பாலகுமாரன் எழுதினார். ஒரு பாம்பு படம் எடுக்கும், எப்போ கொத்தலாம், அவன் எப்போ என்ன கொத்துவான், நான் அவனை எப்போ கொத்தலாம். கல்வி தடை செய்யும் பாருங்க. ஆராய்ச்சி பண்ணினாலே நாங்கள் உண்மையை காண முடியாது. புத்தி அங்கே இங்கே நம்ம அலக்கழித்து கொண்டு போகும். அதனாலே தான் மாணிக்கவாசகர் சொன்னார், உற்றாரை நான் வேண்டேன், ஊர் வேண்டேன், பேர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன். சரி, படிப்பாளி உனக்கு வேண்டாம், நீ படிக்க மாட்டியா, கற்பனவும் இனி அமையும் என்றார். போரா, என்னடா படிப்பு, இனி நான் இனி படிக்காது கற்பனவும் இனி அமையும் என்பதற்கு ரெண்டு அர்த்தம் பாருங்க. என்ன அர்த்தம் என்றால், ஒன்று படித்தது போதும், இன்னொன்று படிப்பதனாலே வருகிற பயன் தானாக அமையும், அவ்வளவுதான். அறிவு என்பது என்ன? நான் உங்களை கேட்கிறேன். ஆண்டவன் தானே அறிவு, பேரறிவு பொருள் தானே ஆண்டவன். நாங்கள் அதில் ஒரு துளி துளி எடுத்து வச்சு கொண்டிருக்கிறோம் சிற்றறிவாளர்கள். நாங்கள் எப்ப ஆண்டவனை அடைகிறாயோ பேரறிவு உனக்கு வந்து விடுமே, பிறகு என்னத்துக்கு இந்த சிற்றறிவு? அது கண்ணதாசன் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன். எனக்கு அதில் ரொம்ப பெரிய விருப்பம். அந்த பாட்டு அவர் என்ன சொன்னார் தெரியுமா? ஏன்னா கோகுலத்து பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு 4 படிக்கு பால் கறக்குது ராமாயின்னு ஒரு பாட்டு இருக்குது இல்லவா? அதில் அவர் பாடுறார், படிப்பில்லாத ஆட்கள் கூட பாதத்திலே போய் விழுந்தால் வேதத்துக்கே பொருள் விளங்குது கிருஷ்ணாரியன். என்ன இவ்வளோ, அதுதான் பாருங்க, அந்த அனுபவம் வர வேணும். வார்த்தைகளை நாங்கள் பேசுவதில்லை. அம்மா, பாட்டை நீங்கள் பாடுறதில்லை, கடவுள் பாடுறாருன்னு நினைங்க, பாட்டு கொட்டும். நான் எப்பவும் நினைக்கிறது உண்டு, எப்போ எங்களை மறக்கிறோமோ அன்றைக்குத்தான் சரியான ஒரு பேச்சு பேசுகிறோம்னு அர்த்தம். ஏன்னா அதுக்கு பிறகு கடவுள் பேச ஆரம்பிச்சிருவான். இப்போ நாங்கள் பேசி கொண்டிருக்கோம் புத்தியால், அடுத்தது என்ன சொல்லலாம், சும்மா இது அவர் பேசட்டும் உனக்குள்ளாக. அதனாலே தான் சொன்னான், கற்பனவும் இனி அமையும், போதும், படித்தது போதும். கல்வியை தடை என்று நினைத்தவர் மாணிக்கவாசகர். அதனாலே தான் சொன்னார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும். ஆண்டவா, உன்னை நான் வந்து சேருவதற்கு எத்தனை தடையை தாண்ட வேண்டி இருந்தது தெரியுமான்னு ஒரு லிஸ்ட் கொடுக்கிறார் மாணிக்கவாசகர். ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை இண்டியும் இருத்தியும் எனைப்பள விளைத்தும், காலை மலமோடு கடும்பகள் வசனிசி வேலை நித்திரை யாத்திரை விளைத்தும், கருங்குளச் செய்வாய் வெண்ணங்கை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கியுள் மதர்த்து, கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து, எய்திடை வருந்து எழுந்து புடை வரந்து, ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். பெண்ணின்பத்தில் இருந்து பிழைத்ததுன்றதுக்கு 6 வரி போடுறார். இந்த பாட்டுக்கு நேராக பொருள் சொன்னால் என்ன இதிலிருந்து துரத்திடுவீர்கள். ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளையிற் பிழைத்தும். கல்வியை அதுக்கு அடுத்து சொன்னார், கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும், செல்வம் என்னும் அல்லலிற் பிழைத்தும், நல்குறவென்னும் தொல்குடம் பிழைத்தும், புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும், தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி என்றார். இத்தனை கடல் கடந்தா தாண்டா உனக்கு சாமி தெரியும். கல்வியை கடை, பணத்தை கடை, எல்லாத்தையும் கடந்து போய்விட்டால் தான் கடவுள் தெரிவார் என்று சொன்னவர் மாணிக்கவாசகர். அதனாலே தான் சொன்னார், கற்றாரை நான் வேண்டேன், கற்பனவும் இனி அமையும். சொல்லிட்டு சொன்னார், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா, என்ன வேணுமென்று நீ கேட்டுட்டியேப்பா, நான் எல்லாம் வேணாமான்னு சொன்னா உன்னை அவமரியாதை பண்ணதாகும் அல்லவா? ஆகவே ஒன்று கேட்கிறேன். சிவருமான் கேட்டார், என்னடா கேட்க போறேன் என்றார். மாணிக்கவாசகர் சொன்னார், குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா, உன் குறைகளற்கே எனக்கு ஒரே ஒரு உதவி செய். இந்த மாடு வளர்த்தவங்களுக்கு தெரியும், தொழுவத்திலே மாடு கண்டு போட்டு விடும், பால் கொடுக்குற நேரம் வந்து விடும். இந்த பசுமாடு கன்று எங்கேன்னு பார்த்தபடியே இருக்கும் சார். நான் கடவுளுடைய அற்புதத்தை என்ன சொல்றது, நான் மாடு வளர்த்து பால் கறந்துருக்கிறேன். நாம் என்ன செய்வோம், நம்ம கட்டித்தனத்தில் தண்ணி ஏற்றி உள்ள பாலெல்லாம் வலிச்சு கறப்போம். அது பேசாமல் விட்டுட்டு இருக்கும். முடிஞ்சது பால், இனி ஒன்றும் வருதில்லைன்னு விட்டுட்டு கண்டை அவுத்து விட்டா, கண்டு போய் ஒரு முட்டுங்கள் பாருங்க, மடியில் போய் ஒரு முட்டும். எங்கே இருந்து அந்த பால் கொட்டுதுன்னோ தெரியாது, மடி நிரம்பிப்போம்.
இந்த பசு எங்க இந்த கள்ளம் படிச்சதுன்னு நான் நினைக்கிறது. அது தன் கன்றுக்கு நீ என்ன என்பால நீ எடுக்கிற, நான் கன்றுக்கு சுரந்த பால் நீ எடுத்துட்டு போ, ஆனா முழுக்க உனக்கு தரமாட்டேன்னு வச்சு கொடுக்குற தாய் அது. நாங்க இப்போ இருக்கிறத விட கூட தாண்டு தானே கடவுள்கிட்ட கேட்போம். மாணிக்கவாசர் ஒருத்தர் தான் கடவுள்கிட்ட போய் எனக்கு இருக்கிறத கூடி போச்சு கொஞ்சம் குறைச்சி விடுன்ட்டார். என்ன குறைச்சி விடு? எனக்கு நீ 6 அறிவு தந்துட்டாய், இந்த 6வது அறிவினாலே எனக்கு ரொம்ப சிக்கலா இருக்கப்பா, சிந்திக்கிற அறிவினாலே சிக்கலா இருக்குது, நீ எனக்கு ஒரு உதவி செய். 6 அறிவா படைச்சா இல்லவா, இந்த 6வது அறிவை கட் பண்ணு, என்னை 5 அறிவா ஆக்கிவிடு. 5 அறிவுண்டா எப்படி ஆக்கணும் தெரியுமா? இந்த கன்றை காணாவிட்டால் பசு பாருங்க சமாதானம் அடையாது. அங்க தேடும் இங்க தேடும் அங்க தேடும் கத்தும் பான்னும். நாங்கள் இப்போ நம்ம பிள்ளை டியூஷனுக்கு போன பிள்ளை வீட்டுக்கு வரைகிறேன்டா நாம ஒரு சமாதானம் சொல்லி கொடுவோம். அவன் ஃப்ரெண்ட்ஸோட பேசி கொண்டிருப்பான், அங்கே கடையில் டீ குடிப்பான், இப்படி நாங்கள் பசுவுக்கு அந்த பேச்சே கிடையாது. கண்டு போய் அங்கே டீ குடிக்க முடியாது, சும்மா இருக்காது, கிடந்து உதரும். மணிவாசகர் சொன்னார், அப்பா என் 6வது அறிவை நீக்கி என்னை 5 அறிவுள்ள ஒரு பசு கன்றை இழக்கிற தேடுகிற பசு போல உன்மேல் அன்பு காட்ட வை என்றார். உற்றாரை நான் வேண்டேன் ஊர் வேண்டேன் பெயர் வேண்டேன், கற்றாரை நான் வேண்டேன் கற்பனவும் இனியமையும், குற்றாலத்து அமர்ந்து உரையும் கூத்தா உன் குறைகளற்கே கற்றாவின் மனம் போல கசிந்துருக வேண்டுவனே. இதுதான் மாணிக்கவாசகர், இதுதான் மாணிக்கவாசகர். கடவுள்கிட்ட போய் அவர் கடவுள்கிட்ட காட்டுகிற உரிமை தெரியுமா? நாங்கள் எங்கள் பக்திக்கு ஒரு பெயர் வைத்திருக்கிறோம். நாங்களே கோயிலுக்கு போய் எப்படி கும்பிட்டுன்னு சொல்கிறோம்? பயபக்தியாக கும்பிட்டு வா. எங்களுக்கு பக்திக்கு முன்னால் பயம் இருக்க வேணும், அப்படித்தானே? பிள்ளைகளுக்கு நாங்கள் அப்படித்தானே பயபக்தியாக கும்பிட்டு வா. பயம் வந்து தான் பக்தி வரணும்னு நாங்கள் நம்புகிறோம். மணிவாசகர் சுந்தரர் சம்பந்தருக்கெல்லாம் அந்த பயமே கிடையாது. ஆண்டவன்கிட்ட போய் சொல்லிதார், தந்தது எந்த நின்றன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா யார்களோ சதுரர், நீ உன்னை தந்தாய் என்னை எடுத்தாய், நீ தோத்து போனீங்கடா, நீ எவ்வளவு பெரிய ஆள், நான் உன்னை வாங்கி கொண்டேன், நான் ஒன்றுமே இல்லாத என்ன வாங்கியிருக்கிறியே, யார் கெட்டிக்காரர் இல்லைன்னு கணக்கு பண்ணுறார் கடவுளோட. கடவுள்கிட்ட போனார். எனக்கு மணிவாசரில் ரொம்ப பிடிச்ச இடத்துல உண்டு. இங்கே பாரு, இப்போ என்னை ஏன் முத்தி தராமல் விட்டுட்டு போனேன்? ஏன் என்ன விட்டுட்டு போனேன்? நான் கொஞ்சம் பொய்யன் என்று விட்டுட்டு போய் விட்டாய், அதுதானே? நான் பொய்யன், அதனால தானே என்னை விட்டு விட்டு போனாய். பொய்யன்டா விட்டுட்டு தான் போகணுமான்றா? நீ விட்டதுக்கு காரணம் எனக்கு புரிகிறது. இந்த விவசாயம் செய்கிறவர்கள் நெல் அறுத்து அடித்த உடனே இப்படி தூத்துவார்கள். தூத்துகிற பொழுது நல்ல முழு நெல் அப்படி கீழே விழும், தப்பு தப்புன்று. கொஞ்சம் சப்பி நெல் அதுக்கு அங்கால, சப்பி அங்கால அப்படி விழும். இந்த முழு நெல்லில் கொஞ்சத்தை இந்த கமக்காரன் அள்ளி கட்டி வச்சிருவான். ஏன்னா அடுத்த முறைக்கு அதுதான் விதை நெல், அது போட்டால் தான் விளையும். மணிவாசகர் சொன்னார், இறைவா என்னையும் நீ விதை நெல்லாக இருக்க வேண்டும் என்று தான் விட்டு விட்டு போய்விட்டாய். எதற்கு விதை நெல்? பொய்யுக்கு நான் தான் நல்ல விதை நெல் என்று நினைச்சு தான் என்னை விட்டுட்டு போயிட்டாய். முழுக்க பொய்யுள்ள ஆள் என்று தெரிஞ்சபடியா தான் என்னை விட்டுட்டு போய்விட்டாய். விச்சு கேடு பொய்க்கு ஆகாது என்று இங்கு என்னை வைத்தாய். விச்சு கேடு, விச்சு என்றால் விதை, விதைக்கேடு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இங்கே என்னை வைத்தாய். இச்சைக்கானார் எல்லாரும் வந்துட்டார் சேர்ந்தார், அச்சத்தாலே ஆட்படுகின்றேன் ஆரூரம் பிச்சை தேவா என்னான் செய்கேன் பேசாய். கடவுள்கிட்ட போனார், இங்கே வா, அப்படி உரிமை வர வேணும் பாருங்க. கடவுள்கிட்ட போனார், இங்கே வா, நான் நேரம் போது முடிச்சுடுறேன். கடவுள்கிட்ட போய் இவர் சொன்ன ஒரு செய்தி, இப்போ என்ன பிரச்சனை? நான் பிழை செய்தேன், அதனால் என்னை உன்னாலே ஈர்க்க முடியவில்லை. இங்கே பாருப்பா, கடவுளுக்கு சொல்கிறார் புத்திமதி, இங்கே பாருப்பா, நீ இப்போ என்ன, நீ தானே எல்லாருக்கும் மேலானவன். இப்போ கிழக்கு பார்க்குற ஃபைலில் ஏதாவது தப்பு பண்ணினா அதுக்கு மேலே இருக்கிற அதிகாரி பிடிச்சிருவார், அவர் தப்பு பண்ணால் அதுக்கு மேலே அதிகாரி பிடிச்சிருவார், அப்படி மேலே இருக்கிற அதிகாரிகள் பிடிச்சிருவார்கள். உனக்கு மேலே தானே அதிகாரிகள் என்று ஒருத்தருமே இல்லையே. நீ மாணிக்கவாசன் ஃபைலை எடுத்து பார்த்தா ஒரு பக்கத்தில் கொஞ்சம் நன்மை செய்திருப்பேன், கொஞ்சம் நிறைய தீமை செய்திருப்பேன். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? செய்துட்டேன்டா. நீ செய்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. என்ன செய்? ஒரு சிவப்பு ரெட் பென் எடுத்து இந்த மேலே தலைப்பு இருக்கிறதல்லவா, புண்ணியம் பாவம் இருக்கிறதல்லவா, இந்த பாவம்ன்றதை வெட்டி புண்ணியம் என்று ஆக்கு, புண்ணியம்ன்றதை வெட்டி பாவம் என்று ஆக்கு. அப்போ எனக்கு பாவம் குறைஞ்சிடும், புண்ணியம் கூடிடும். சிவருமாங்கண்ணாடே என்ன அப்படி செய்தால் என்னை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க மாட்டாரு. உனக்கு மேலே தானே ஒருத்தருமே இல்லையே, யார் உன்னுடைய ஃபைல் பார்க்க போறார்? செய்துட்டு போன்றார். குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டாள் எந்தான் கெட்டது. சிவருமான்ட்டு கேட்கிறார், எனக்கு மலை மாதிரி குற்றம் செய்து வைத்திருக்கிறேன், அவ்வளவுத்தையும் குணம் என்று நீ எடுத்துட்டு போ.
குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கிடா எந்தோள் முக்கனம்மானே. கடைசியில் சொன்னார், பெண்ணே, நீ எனக்கு முத்தி தர போறியா இல்லை இன்னொரு பிறவியில் போட போறியா? அது உன்னிஷ்டம், அது உன்னிஷ்டம். காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. இன்னொரு உடம்புக்குள்ள போட போறாயா? காயத்திடு. இல்லை உன் கடல் கீழ் வைக்க போறாயா? வை. ஆயக்கடவேன் நானே தான். இது பற்றி நான் ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். எனக்கு முத்தி வருமா, அடுத்த பிறவி வருமா, இந்த பிறவி வருமா, எனக்கு இதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஏனென்றால் நான் அப்படி ஆராய்ஞ்சால் அதிலே நான் ஒரு முடிவெடுக்கக்கூடியவனாக இருக்கவன். என்னுடைய முடிவிலேயே, எல்லாம் உன் முடிவு தானே. ஆயக்கடவேன் நானே தான், என்னதோ இங்கு அதிகாரம். காயத்திடுவாய் உன்னுடைய கடற்கீழ் வைப்பாய் கண்ணுதலே. மணிவாசகருக்கு நிகர் மணிவாசகர் தான். சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம், நேரம் போகிறது. உங்கள் நேரத்தை நான் அதிகம் எடுக்கிறேன் என்பதை உணர்கிறேன். அதைவிட நான் கொஞ்சத்தை வச்சு கொண்டு சொன்னாதான் இன்னொரு தினமும் என்னை நீங்கள் கூப்பிடுவீர்கள். மணிவாசகர் திருவாசகம் ஒரு நூல் போதும் சைவம் முழுவதையும் படிக்க, திருக்குறள் ஒரு நூல் போலும் தமிழ் முழுவதும் படிக்க. இந்த 2 நூல்களும் படித்து நாம் உய்வடையலாம். இந்த மணிவாசகருடைய அந்த ஆன்ம சுத்தம், இறைவனோடு கலந்த அந்த மணிவாசகருடைய அந்த ஆன்ம ஒளி நம்முடைய பாலாம்பிகை அம்மாவினுடைய மேலும் படிய வேண்டும், அவர்கள் சந்ததியிலும் படிய வேண்டும், அவர்கள் குடும்பத்தின் அத்தனை உறுப்பினர்களும் படிய வேண்டும் என்று பிரார்த்தித்து விடை கொள்கிறேன். வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.